முகுந்தன் முரளி. எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்ற விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்கி அணிகுண்டலும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணித்தோளிதமும் திமிர்ந்தொரு கைத்தான் மருங்கிலிட பிணி நீங்கிடு தண்டாயுதமேந்தி என் பிழை பொறுத்து பணிகொண்டு அருள் செய் வடபழனி பக்தி பாக்கியமே என்ற வடபழனி ஆண்டவரின் திருவடிகளை சரணாகதி அடைந்து இன்று உங்களிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கிறேன். இந்த சிறப்புரைக்கு வித்தாக அமைந்த எனது இப்போ சமீப கால நண்பர். நிறைய ஜோதிடம் பார்க்குறோம், ஆனால் ஜோதிடம் பார்த்தாலும் ஜோதிடருக்குள்ள ஒரு இணக்கமான போக்கு என்கிட்ட இல்லை. அவங்கள நான் சந்திக்கல அப்படிங்கிற குறை எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் தீர்க்கிற மாதிரி பார்த்தோன்னா நட்பு வட்டங்கள் வளர்ந்துச்சு. அதில் இங்கு பிரகாஷ் ஐயா அவர்கள், அதேமாதிரி முகுந்தன் ஐயா அவர்கள், அடுத்தடுத்து மணி ஐயா அவர்கள், இவரெல்லாம் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். இந்த நண்பர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை சொல்பவர்கள் தான் நண்பர்கள். கெட்ட விஷயங்களை சொல்கிறவர்கள் நண்பர்களாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நல்ல மனிதன் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், கோயில் தொடர்பில் உள்ளவன் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் கோயில், அந்த கோயிலை சார்ந்த உறவுகள் தான் அவனை நோக்கி நகரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஊருக்கு போனாலும் குடிகாரன், அதுக்கு அந்த மாதிரி ஒயின் ஷாப் இதுதான் அவன் கண்ணில் படும். அதே மாதிரி தான் நம்ம ஜோதிடர்கள் எங்கே போனாலும் நம்மளை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஜோதிடம் சார்ந்த விஷயங்களாகவும் ஜோதிட நண்பர்களாகவும் தான் இங்கே தொடர்பில் இருப்பாங்க. அதை சார்ந்த நண்பர்கள் கிடைத்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜோதிட ஜாம்பவான் விருது தமிழ்நாட்டில் நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா ஜோதிடத்தை சமூக பொறுப்போடு சொல்கிறதுக்காக தான் எனக்கு அந்த விருது கொடுத்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை வேறு ஆங்கிளில் நம்ம சொல்கிறோம். நான் முறையாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டேன். அதன் மூலியமாக அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு 3 வருஷம் குருகுல கல்வியாக கற்றுக்கொண்டேன் வேணுகோபால் நம்பூதிரி அப்படிங்கிறவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் காசியில் நிர்வாண சாதுக்களோட ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஜோதிடமே சொல்ல ஆரம்பித்தேன். முறையாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு யாராவது ஒருத்தங்க போய் ஜோதிடம் படிக்கணும் எங்கள் பரம்பரையில், அதனால் நம்ம படித்தோம். அதுக்காக தான் நம்ம இந்த ஜோதிட துறைக்குள்ளார வந்தோம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் ஜோதிடம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, கேரளாவில் ஜோதிடம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கேரளா ஜோதிடம் என்பது மாந்திரிகத்தின் அடிப்படையாக வைத்து இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே லக்ன பாவமே வேறுபடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஜோதிடத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா, இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா லக்னத்தை உயிர்னு சொல்லுவோம், ராசியை உடல்னு சொல்லுவோம். இதுதான் இங்கே இருக்கிற மெத்தட்ஸ். ஆனால் கேரளாவில் பொறுத்தவரைக்கும் லக்னத்தை உடல்ன்றுவாங்க, லக்னத்தை உடல்ன்றுவாங்க, ராசியை உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெத்தடில் தான் அவங்க பார்க்குறாங்க. அதில் முக்கியமாக கேரளா பார்த்தீங்கன்னா அழகியல் தேசம், உலகத்திலே அழகான ஒரு பகுதி, அதாவது அதேமாதிரி இயற்கை எண்ணெயின் கொடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அங்கே இன்னொரு ஆங்கிள் இருக்குது. அப்படின்னா அழகு அப்படின்றது ஒரு தளம் இருந்தால், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் அப்படின்றது இருக்குது. அந்த மாந்திரிக நாயகன் தான் மாந்தி. இந்த மாந்தியை கணக்கிடாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஜோதிடரானது பார்க்க முடியாது. மாந்தியை கணக்கிடாமல் நீங்கள் ஜோதிடம் பார்த்தா அந்த ஜோதிடமானது தவறான ஒரு வழிகாட்டு இருக்கும். இப்போ இந்த மாந்தி எங்கெல்லாம் இருக்காங்க, எங்கெல்லாம் பின்பற்றாங்க அப்படின்னா, மாந்தி கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் தான் அதிகமாக பின்பற்றாங்க. தமிழகத்தில் அதிகமாக அந்த மாந்தியை வைத்து ஜோதிடம் சொல்வதில்லை. ஏன்னா மாந்தியை பொறுத்த வரைக்கும் மாந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிந்து கொள்ளணும். மாந்தி அப்படின்னா என்ன, மாந்தியை நீங்க இதுவரைக்கும் புரியாத பல சந்தேகங்கள் கண்டிப்பாக இந்த பதிவில் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா மாந்தி அப்படின்றது என்னன்னா மொத்தமாக கோள்கள், வானசாஸ்திரம் என்பது தான். ஏன்னா ஜோதிடம் தான், நான் ஜோதிடன் என்பதில் ஒரு கர்வம் உண்டு. ஏன்னா ஜோதிடர் தான் உலகத்தையே பார்த்தீங்கன்னா இறைவனே காட்டி கொடுத்தவர்கள் ஜோதிடர்கள் தான். இப்போ இயேசுநாதர் பிறந்திருக்கார் அப்படின்னு வானசாஸ்திர நிபுணர்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இயேசு, அதாவது ஒரு இறைமகான் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி 3 நட்சத்திரங்கள் தோண்டி இருக்கு, அந்த இடத்துல ஒரு இறைமகான் தோன்றியிருக்கார் அப்படின்னு சொன்னதே வானசாஸ்திர நிபுணர்கள் சொல்லக்கூடிய நம்ம ஜோதிடர்கள் தான். அதனால தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கோயிலே இல்லாத ஒரு ஊரில் நீ போய் குடியிருக்க அப்படின்னாலும் அந்த கோயில்ல அந்த ஊர்ல ஒரு ஜோதிடர் இருந்தா அவரை வணங்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு ஆத்மார்த்தமான தொழில் தான் நம்ம தொழில். அந்த தொழிலை எடுத்துக்கொள்வதில் பெருமை கொள்ளணும். அதுல பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு மனிதனானப்பட்டவன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிகாரியா இருக்கலாம். ரெண்டு இடத்துல தான் தலை வணங்கி உட்கார்ந்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மூடி வெட்டுற இடம், இன்னொன்று நம்ம ஜோதிடர்கள் நம்மகிட்ட தலை வணங்கி ஐயா சொல்லுங்க ஐயா, வாழ்க்கையை சொல்லுங்க ஐயான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெருமைக்குரிய தொழில் தான் இந்த ஜோதிட தொழில். அந்த ஜோதிட தொழில பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப அவங்க வாழ்க்கையை நம்மகிட்ட எடுத்துட்டு வராங்க, அதை நம்ம ரொம்ப தெளிவாக கணக்கிடணும். அங்கே எதையாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல இந்த மாந்தி அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படின்னா மாந்தி என்பவர் பார்த்தீங்கன்னா வான சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், இங்க நம்ம கிரகங்கள் சொல்றோம். இதுல மொத்தம் 9 கோள்கள் தான் இருக்கு. இந்த 9 கோள்கள்ல சனீஸ்வர பகவான் கோளுக்கு மட்டும் ஒரு வட்டம் உண்டு. நீங்க வேணா சனீஸ்வர பகவானுடைய அந்த வான சாஸ்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கோள்ல பார்த்தீங்கன்னா ஒரு நீள் வட்டமானது இருக்கும். அந்த
வட்டம்னு சொல்லக்கூடிய எதுக்கு வந்து ஒரு பேர் வச்சாங்க வானசாஸ்திரர்கள், புரியுதுங்களா? அதை வந்து அவர்கள் வட்டம்னு எடுத்துக்கிட்டாங்க, நாம வந்து மாந்தின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாந்தி வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக நீங்க எடுத்துக்கலாம். சூரிய உதயத்தை கணக்கிட்டு தான் மாந்தியை நம்ம கணக்கிடுறோம். அப்ப பகல் பொழுது சூரிய உதயம், காலை பொழுது சூரிய உதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா குளிகன் அப்படின்னு ஒரு சாராரும், இரவு பொழுது அதாவது அஸ்தமனம் சூரிய உதயத்திலிருந்து கணக்கிட சூரிய உதயத்தில் பிறந்த குழந்தைகளை வந்து கணக்கிடுறத வந்து குளிகன் அப்படின்னும், அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்தில் பிறந்த குழந்தைகளை வந்து மாந்தி அப்படின்னு கணக்கிட்டாங்க. இதுல வரலாற்று உண்மைகள் என்ன அப்படின்னா, இந்த குளிகன் எப்படின்னா, குளிகன் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கும் நீலாதேவிக்கும் பிறந்த குழந்தை, அதுக்கு பேரு குளிகன். ஆனா அந்த மாந்தி வந்து மரணத்தை தோற்றுவிக்கிறதுக்காக இறைவன், அதாவது சனி பகவானால் படைக்கப்பட்டவர். இப்ப ராவணேஸ்வரர் என்ன பண்றாரு அப்படின்னா, இலங்கையை ஆண்டுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து சிவபெருமான் வந்து ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே மாமன்னன் வந்து ராவணேஸ்வரர் தான். அப்ப ஈஸ்வர பட்டம் கொடுத்த அந்த ராவணேஸ்வரர் வந்து நவகிரகங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு. 9 நவகிரகங்களே கட்டுப்படுத்துறாரு. அப்ப அந்த நவகிரகங்களே கட்டுப்படுத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, இந்திரஜித் பிறக்கிறான். அப்படி இந்திரஜித் பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைக்கு எல்லா கோள்களும் நன்மையை செய்யக்கூடிய கோள்களாக மட்டும் இருக்கணும். அப்ப நவகிரகங்களையும் நான் ஆள்றேன். அப்ப நீங்க வந்து அவங்கவுங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்தா நல்லது செய்வீங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த இடத்துல போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தா எந்த கெடுபலனும் செய்ய மாட்டார், நன்மையை தான் செய்வார். அப்ப நீ போய் 11ஆம் இடத்துல உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவர் உட்காந்துக்கிறாரு. என்னடா இப்படி இவனை இந்த பாடுபடுத்துறான், ஏன்னா வந்து நவகிரகங்களை படியாக போட்டு அது மேல ஏறி போய் நடந்து போய் அரியணையில உட்காருவார். நவகிரகங்களை படியாக போட்டு அது மேல ஏறி போய் வந்து இவர் அரியணையில உட்காரக்கூடிய அவ்வளவு ஒரு, அதாவது திறமைசாலி ஆனா கர்வம் பிடித்தவர். அதனால வந்து அப்படி இருக்கும்போது இவனே இந்த பாடுபடுத்துறான். இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து நாம எல்லாரும் நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துட்டோம்னா அவன் என்ன பாடுபடுத்துவான் அந்த உலகத்தை அப்படின்னு சித்திக்கிறார் சனீஸ்வர பகவான். அதனால என்ன பண்றாரு, அந்த அலட்சியத்தோட போய் 11ஆம் இடத்துல நிற்கிறாரு. அப்ப நிற்கும் போது சனி பகவானுக்கு ஒரு பெரிய காரகத்துவம் உண்டு. எப்படின்னா, அந்த செந்தில் கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அப்படின்னா அவர் இந்த கால் எடுத்து வைப்பாரு, கால் எடுத்து வைக்கிற இடத்தெல்லாம் பாழா போயிடும். அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து காமெடி ரோலில் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சனி பகவான் கால் பட்ட இடம் வந்து நாசமாப்படும், சர்வநாசம் அப்படின்றதான் சனி பகவானுடைய குணம். ஏன்னா சனி கெடுபலனை அதிகமாக தரக்கூடியவர். குரு பகவான் எப்படி நல்ல பலனை தருவாரோ அது மாதிரி சனி கெடுபலனை தரக்கூடியவர். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சனி பகவான் போய் 11ஆம் இடத்துல அலட்சியமாக நிற்கிறார். அலட்சியமாக நிற்கும் போது அவரோட கால் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் பட்டுருது. விரயஸ்தானத்தில் பட்ட உடனே இதை பார்த்துட்டு கோபம் அடைஞ்ச ராவணன் என்ன பண்ணுறாரு, அந்த காலை வெட்டிடுறாரு. அந்த காலோட வெட்டுப்பட்ட கால் வந்து லக்னத்தில் ஃபர்ஸ்ட் விழுந்துருது. லக்னத்தில் விழுந்த உடனே அந்த ஜாதகருக்கு, அந்த இந்திரஜித்துக்கு கெடுபலன் ஆரம்பமாகுது. அப்போ அந்த வெட்டுப்பட்ட கால் விழுந்த இடத்தை அந்த சனீஸ்வர பகவான் அந்த அவருடைய அந்த கால் வெட்டுப்பட்ட அந்த குருதியிலிருந்து தோன்றியதான் மாந்தி அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, சனி பகவான் வந்து கெடுபலனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப வந்து அவராலையும் கெடுபலனை கொடுக்க முடியாத ஒரு ஆள் அப்படின்னா ராவணன் தான். அந்த ராவணன் என்ன பண்றாருன்னா, படியா ஏறி உட்கார்ந்து இவரை வந்து படியில வந்து நவகிரகங்களை வச்சு அது மேல ஏறி போய் ஆட்சி செய்யறாரு. அந்த நவகிரகங்கள் ஆட்சி செய்யும் போது நாரதர் வந்து, என்னப்பா இப்படி பண்றான், இவனை எப்படி அழிக்கிறது, போர்ல இவனை அழிக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது நாரதர் என்ன சொல்லிடுறாருன்னா, எப்ப நீ எல்லாம் ஓகே, சனி பகவானை மட்டும் நீ நிமிந்து படுத்துரு, ஏன்னா சனி பார்வைக்கு கெடு பலன் அதிகம், அதனால நீ நிமிந்து படுத்துறனோடனே இதை போய் என்ன சொல்றாரு, ராவணன்டே சொல்றாரு எல்லாரும் ஓகே, ஆனா இந்த சனி பகவான் திமிரு பிடிச்சவன், அவனெல்லாம் நிமித்தி போட்டு அவன் நெஞ்சில மிதி அப்படின்னு சொல்லி சூழ்ச்சியா சொல்றாரு நாரதர். ஏன்னா நாரதர் கழகம் நன்மையில் முடியும். அப்படி சூழ்ச்சியா சொல்லும் போது என்னாச்சு அப்படின்னா, இவர் நிமிந்து படுக்கிறாரு, இவர் நெஞ்சில மிதிக்கிறாரு, அவரோட பார்வைப்படுது. அப்ப ராவணனுடைய அழிவு தொடங்குது. அப்ப அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்னுடைய அழுக்கை எடுத்து ஒரு உருவமாக்குறாரு. அந்த உருவத்திற்கு பேர் மாந்தின்னு கொடுக்கிறார். அப்ப சனீஸ்வர பகவானுக்கும் நீலாதேவிக்கும் பிறந்த குழந்தை குளிகன். அதில் பகலில் பிறந்த குழந்தைக்கு நம்ம கணக்கிடணும், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவானோட உதிரத்தில் இருந்தோ அழுக்கில் இருந்தோ தோன்றிய அழிவை தரக்கூடிய ஒரு மனிதனுக்கு மரணத்தை தரக்கூடிய கிரகம் மாந்தி அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப ஜாதகத்துல மரணத்தை கணிக்கக்கூடிய கிரகம் மாந்தி தான். அதனாலதான் கேரளாவில் அந்த மாந்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருது. இந்த மாந்திங்கிறது மாந்திரிகத்துக்கும் முக்கியத்துவமானது. அப்ப மாந்திரிகத்துக்கும் முக்கியத்துவமானது என்ன அப்படின்னா மாந்தி தான். இதை நீங்க எப்படி கணக்கிடணும்னா, இப்ப நம்ம செவ்வாய் தோஷம் கணக்கிடலாம். செவ்வாய் தோஷம் கணக்கிடும் போது என்ன பண்ணுவோம், லக்னத்துக்கு கணக்கிடுவோம், அதே மாதிரி ராசிக்கு கணக்கிடுவோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு எத்தனாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு கணக்கிடுவோம். இது வந்து செவ்வாய் தோஷம் கணக்கிடும் போது. அதே மாதிரி கலஸ்திர தோஷம் கணக்கிடும் போது எப்படி கணக்கிடுவோம், லக்னத்துக்கு கணக்கிடுவோம். அதுக்கடுத்து சந்திரா லக்னம், சந்திரனுக்கு கணக்கிடுவோம். அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு எத்தனாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னு கணக்கிடுவோம். இது கலசர தோஷத்தை கணக்கிடும் போது. அதே மாதிரி மாந்தியை கணக்கிடும் போது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல மாந்தி இருக்காருன்னு கணக்கிடணும்.
ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல மாந்தி இருக்காருன்னு கணக்கிடணும். இன்னொன்று சனீஸ்வர பகவானுக்கு எத்தனாம் இடத்துல மாந்தி இருக்காரு கணக்கிடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மூணையும் கணக்கிடாமல் நீங்க மாந்திய குருட்டுத்தனமா சொன்னீங்கன்னா அது ஃபெயிலியரா போயிடும். ஏன்னா மாந்தி போல் கெடுபலனை தரக்கூடிய கிரகம் இந்த 9 நவகிரகத்திலுமே இல்லை. மாந்தி தான் அதிக கெடுபலனை தரக்கூடியது. சனீஸ்வர பகவானுக்கு தண்டிக்கும் உரிமை மட்டுமே உண்டு, மாந்திக்கு மட்டுமே கொல்லும் உரிமை உண்டு. மரணத்தை கொடுக்கறதுக்குனே ஒருத்தனை படைச்சாங்கன்னா அது வந்து மாந்தி தான். புரியுதுங்களா? அப்ப அந்த மாந்தியை நீங்க அந்த மாதிரி தான் கணக்கிடணும். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த மாந்தி வந்து ஜோதிடர்கள் எப்படி முக்கியமா மாந்தியை நம்ம எப்படி வச்சுக்கணும்னா, இப்போ வந்து நீங்க சிவன் கோயிலுக்கு போறீங்க. சிவன் கோயிலுக்கு போகும்போது அங்க வந்து நவகிரகம் இருக்கா? அதே வந்து பெருமாள் கோயிலுக்கு போறீங்களா, அங்கேயே நவகிரகம் இல்லை. அப்ப பெருமாளை கும்புறவனெல்லாம் வந்து நமக்கு அவனுக்கு சனி தோஷம் இல்லையா, அவனுக்கு சுக்கிர தோஷம் இல்லையா, அவனுக்கு வந்து ராகு கேது தோஷம் இல்லையா, இல்ல குரு தோஷம் இல்லையா? அப்படி அர்த்தம் இல்லை. சிவன் அழிக்கும் கடவுள், அதனால பாவ புண்ணிய கணக்கெடுத்த அந்த மாதிரி நவகிரகங்களை படைச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு. பெருமாள் காக்கும் கடவுள், அதனால என்ன பண்றாருன்னா 9 கிரகம், அதை வந்து வானசாஸ்திரத்தில் கோள்கள்னு சொல்றாங்க, நம்ம கிரகம்னு சொல்றோம். அந்த 9 கிரகம் அதோட சனீஸ்வரனோட புள்ளியாக இருக்கக்கூடிய மரணத்தை குடிக்கக்கூடிய மாந்தியோட சேர்த்து 10 கிரகம். அந்த 10 கிரகத்துக்கும் 10 அவதாரம் எடுத்தார். 9 அவதாரம் எடுக்கல. அப்ப கோள்கள் எத்தனையாக நீங்க கணக்கிடணும்? 10ஆக நீங்க கணக்கிடணும். புரியுதுங்களா? அந்த 10வது அவதாரமாக இருக்கக்கூடிய கல்கி அவதாரத்தை இன்னும் விஷ்ணு பெருமான் எடுக்கல. அதை எப்படி மறைச்சி விளையாடுறாரோ அதே மாதிரி ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த மாந்தி ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. மாந்திங்க போனாருங்க, அங்க போனாருங்க, அதனால உங்களுக்கு வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு நீங்க சொல்லவே கூடாது. மாந்தியோட ரகசியத்தை மனசுல வச்சுட்டு விளையாண்டீங்கன்னா நீங்க பெரிய ஜோசியர். மாந்தி ரகசியத்தை மனசுல வச்சு விளையாடணும், அதுதான் ஜோசியரோட வித்தை. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் இது எப்படி வந்துச்சுன்னா சொல்லக்கூடாது. மற்ற கோள்கள் விஷயங்களை சொல்லுங்க, மாந்தி ரகசியத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மனசுல வச்சு தான் விளையாடணும். ஒரு நாள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 மணி நேரம், 60 நாழிகை. இந்த 60 நாழிகை வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் கணக்கிடுறோம். அப்ப மொத்தமா கோள்கள் எத்தனை? 9. அந்த 9 கோள்கள்ல 7 கோள்களுக்கு மட்டுமே நம்ம வந்து முழு நேரத்தை கொடுக்குறோம். ஒரு கோளுக்கு 3 மணி நேரம். அப்ப 7 3 21 முடிஞ்சு போச்சா? இன்னொன்று சாயா கிரகங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குல்ல, ராகு கேது வந்து ஒரே இதுதான். இது தலை, இது வால், அவ்வளவுதான். தலைப்பாம்பு வந்து கேது, வால் பாம்பு என்ன பண்றாங்க? ராகு. அப்ப இது ரெண்டுக்கும் 1.5 மணி நேரம். அதனாலதான் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் ராகு கேது. இப்ப இந்த ராகு காலம்னு சொல்றோம். அப்ப கேது காலம் எங்க போச்சு? அந்த கேது காலங்கிறதா யமகண்டம். புரியுதுங்களா? கேது காலங்கிறதா யமகண்டம். அப்ப அதுக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறோம்ல. அப்ப மொத்தமா 24 மணி நேரத்தை கணக்கிடுறோம். ஆனா அந்த 24 மணி நேரத்திலும் கட்டுப்படாத நேரம். மாந்திக்கு ஏதாவது நேரம் ஒதுக்குறாங்களா? இல்ல. குளிகனுக்குன்னு நேரம் ஒதுக்குவாங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை செய்யறதுக்காக குளிகனுக்குன்னு நேரம் ஒதுக்குவாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திக்கு நேரம் ஒதுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க நாள் கணக்கிடுங்களேன், நல்ல நேரம் கணக்கிடும் போது குளிகனை எடுத்துக்கொள்ளலாம். பகலில் பிறந்தாங்க இல்லையா, பகல், அதாவது சனீஸ்வர பகவானுக்கும் நீலாதேவிக்கும் பிறந்த புத்திரனாக இருக்கார் இல்லையா, புத்திரனாக இருக்கக்கூடிய குளிகனை நல்ல விஷயத்துக்கு, ஒரு நகை அணிவதற்கு, புரியுதுங்களா, அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு குளிகனை பயன்படுத்தலாம். ஆனா மாந்தியை பயன்படுத்த முடியாது. புரியுதுங்களா? அதனாலதான் குளிகனுக்குன்னு ஒரு 1.5 மணி நேரம் டெய்லி கேலண்டர்ல நமக்கு கொடுக்குறாங்க. நான் சொல்றது புரியுதா? மாந்திக்குன்னு நேரம் கொடுக்க மாட்டாங்க. மாந்திக்குன்னு தசாபுத்தி இல்லை, மாந்திக்குன்னு நேரம் இல்லை. மாந்தி வந்து பாத்தீங்கன்னா சூரியனை அடிப்படையாக வைத்து, இப்ப வந்து சனீஸ்வர பகவான் வந்து சூரியனோட புள்ள அப்படின்னு சொல்றான். அப்ப மாந்தி வந்து சனீஸ்வர பகவானோட புள்ளன்னு சொல்றான். அப்ப சூரியனுக்கு அவர் என்ன வேணும்? பேரன் வேணும். அப்ப அந்த பேரன் வந்து சூரிய பகவானை அடிப்படையாக வைத்து தான் கணக்கிடுறோம். புரியுதுங்களா? அப்ப சூரிய பகவானை அடிப்படையாக வைத்து கணக்கிட்டு அதை நாம வந்து ஜாதகத்துல நம்ம குறிச்சு வச்சுக்கணும். குறிச்சு வச்சு அந்த வித்தையை வச்சுதான் நம்ம விளையாடணும். அதுதான் நம்மளுடைய திறமை. புரியுதுங்களா? அப்ப இந்த மாந்தி என்னென்னலாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லணும். மாந்தியோட தோஷம் ஃபர்ஸ்ட் என்ன, எதனால அந்த மாந்தி தோஷம் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா பிரேத தோஷத்தை கொடுப்பவர் மாந்தி. ஒரு பிரேதம், அதாவது ஒருத்தர் இறந்துட்டார், ஒருத்தர் வந்து கடன் தரணும் அவருக்கு. கர்ச்சிப் என்னுடைய அந்த டேபிள் பிரேத தோஷத்தை கொடுப்பவர் தான் மாந்தி அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளணும். அதாவது ஒரு பிரேதம் இறந்துட்டாங்க, ஒருத்தர் இறந்துட்டார், அவரை பிணம் என்று சொல்வதே குற்றம். பிணம்னே சொல்லக்கூடாது. ஐயா இறந்துட்டாங்களா எடுத்துட்டாங்களா, அம்மா இறந்துட்டாங்களா எடுத்துட்டாங்களா
அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒழிய, நீ பிரேதன்னு சொன்னாலே அந்த உனக்கு ஏற்கனவே மாந்தி தோஷம் உன்னோட ஜன்மஜாதத்தில் இருந்தா அது ஆக்டிவேட் ஆகும். அதில் ஒரு 20% ஆகும். பிரேதன்னே சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பிரேத தோஷத்தை கொடுப்பவர் மாந்தி. ஏன்னா மரணக்காரகன் அவர் தான். ஒரு மனிதனுக்கு மரணம் வருதுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சனீஸ்வர பகவான் தண்டிச்சாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா கிரக காலம் முடிஞ்சு, அவரோட ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிச்சு அவனை தூக்கிடு அப்படின்னு யார்கிட்ட சொல்லுவாங்க? மாந்திக்கிட்ட தான் சொல்லுவாங்க. மாந்தி தான் மரணக்காரகன். புரியுதா? அப்ப பிணம் என்று சொன்னாலே நீ வந்து மாந்தியை ஆக்டிவேட் பண்றன்னு அர்த்தம். அதே மாதிரி அப்பா அம்மா இறந்துட்டாங்க, இல்ல கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்க, இல்ல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, உறவுகளில் இருந்தாலும், இல்ல உனக்கு பிடித்தமானவராக இருந்தாலும், இல்ல உன்னை பிடித்தவனாக இருந்தாலும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய இறப்புக்கு போகாமல் இருந்தா அதுக்கு பிரேத தோஷம் ஆக்டிவேட் ஆகும். அப்ப மாந்தி முழித்து கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுவாரு. அதுல மாந்தி வந்து ஏற்கனவே உங்க ஜனன ஜாதகத்துல இருக்கு. ஏன்னா இந்த கர்ம வினைகள் இருக்குல்ல, அதுல மொத்தம் முக்கியமா 3 சொல்றோம். சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராப்த கர்மான்னு சொல்றோம். இந்த சஞ்சித கர்மாவில் 2 பிரிவா பிரிக்கணும். ஒன்னு வந்து பித்ரு கர்மா, இன்னொரு மாதுர் கர்மா. பித்ரு கர்மாங்கிறது அப்பா வழி கர்ம வினை, மாதுர் கர்மாங்கிறது அம்மா வழி கர்ம வினை. ஏற்கனவே நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன். அப்பா வழி குலதெய்வத்துக்கு போறோம், அம்மா வழி குலதெய்வத்துக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம், அது குற்றம்னு சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? அப்பா வழி குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையிலையும், அம்மா வழி குலதெய்வத்தை பௌர்ணமிலையும் வழிபடணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ம வினை காரகனாக மாந்தியும் ஏற்கனவே உட்கார்ந்துருப்பார். அந்த ஏற்கனவே கொஞ்சம் பாவம் இருக்கும். இதுல இன்னொரு முறை நீங்க இப்பவும் வந்து போனோம்னு சொல்றது, பிணம் வரும்பொழுது எழுந்து நிற்காமல் இருக்கிறது, அவங்க இறந்து போனவங்களை பத்தி, இறந்து போயிட்டா ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவை பற்றி குறை சொல்லக்கூடாது. அவன் கொலைகாரனா இருந்தாலும் குறை சொல்லக்கூடாது. அப்ப குறை சொன்னா உன்னோட மாந்தி ஆக்டிவேட் ஆகும், அதிக கெடு பலனை தரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துட்டான், கடன் வாங்கி இறந்து போயிட்டானா, கடனை கொடுத்தாதாண்டா நான் பணத்தை எடுக்க விடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு மாந்தி தோஷம் பல மடங்கு ஆக்டிவேட் ஆகும். ஏதோ ஒரு காரணத்துக்காக பிணம் எடுக்கிறதுல, புரியுதுங்களா? பிண வீட்டில் நீ பிரச்சனை செய்தா, இல்லை எனக்கு வந்து சொத்து பிரச்சனை, பண வீட்டில் தான் போய் பேசிட்டு இருக்கிறது, பணத்தை வச்சுட்டு தான் பேசிட்டு இப்படி பண்ணுனா அது வந்து பிரேத சாபத்தை கொடுக்கும். அந்த மாந்தி ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகாது. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் நீங்க வந்து பிணம் சார்ந்த விஷயத்தை, இறந்தவர்கள் சார்ந்த விஷயத்தை நீங்க பேசும்போது முழுக்க மாந்தி ஆக்டிவேட் ஆவார். இந்த மாந்தி ஆக்டிவேட் ஆனா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்துவார். அவர் எங்க உட்காரார் அந்த இடத்தை கெடுத்துருவார். மாந்தி அமரும் இடம் பாழ், முழுக்க பாழ். இதுக்கு ஒரு உதாரணம் உண்டு. மாந்தி பொதுவாகவே இப்போ ஒரு குழந்தை சிசேரியன்ல பிறக்குது, நீங்க ஜாதகத்தை கையில வாங்குறீங்க, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? லக்னத்தில் மாந்தி இருந்தால் அது சிசேரியன் குழந்தை. பிறக்கும் போதே என்ன பண்ணுது? கத்தியை வச்சு கிழிச்சுக்கிட்டு தான் பிறக்குது. பிறக்கும் போதே என்ன பண்ணுது? கத்தி சம்மந்தப்படுது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கொல்றது, வெட்டுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு சம்பந்தப்படக்கூடிய ஒரு கிரகம் மாந்தி. நான் ஒரு ரவுடி ஒருத்தருக்கு, எங்க அண்ணன் வந்து கடலூர் கேப்பரமலை ஜெயிலில் வந்து ஜெயிலராக இருந்தாங்க. அவங்க சொல்லி ஒரு ரவுடி ஒருத்தர் பரவலில் வந்தார். அப்போ அவருக்கு நான் ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக சொன்னேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் வெளியெலாம் போகாதீங்க, ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சொல்லி 20ஆம் நாளில் விழுப்புரம் கோர்ட்டில் வந்து அவரை வெட்டி கொண்டாங்க. கோர்ட்டுக்கு இப்போ இதுக்கு வரும்போது, ஏன்னா அந்த கிரகமானது வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி ஆனப்பட்டவர் என்ன பண்ணுறாரு? வெட்டி கொள்ளும் இடத்தில் இருந்தார். அதை கணக்கிட்டோம். நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால மாந்தியை நீங்க மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுடி வரானா அவனெல்லாம் டக்குன்னு மாந்தியை வச்சு தான் கணக்கிடணும். ஒரு விதவை வராங்கன்னா அவங்களாம் மாந்தியை வச்சு தான் கணக்கிடணும். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து குரு சாபம் வரானா அவனா மாந்தி எடுத்து பார்த்துடணும். அப்படி பார்க்காமல் விட்டால் உங்களுக்கு வந்து உங்களோட ஜாதகம் பொய்யான ஜாதகமாக போயிடும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த பிரேத தோஷத்தை உருவாக்குறாங்க இல்லையா? அப்ப இந்த பிரேத தோஷத்தை உருவாக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேத தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயில் குளம்னு அலைஞ்சா சரி செய்ய முடியுமா அப்படின்னா, கோயில் குளம்னு அலைஞ்சா மட்டும் சரி செய்ய முடியாது. ஏன்னா மாந்தி தோஷத்தை கோயில் குளம் அலைஞ்சி கோயிலுக்கு பணிவிட செஞ்சு அப்படி சரி செய்ய முடியாது. சனி தோஷத்தை அன்னதானமிட்டு சரி செய்யலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சனி வந்து உங்களுக்கு கர்மகாரகன், அவர் தான் போஜனக்காரகன். சனி தோஷத்தை அன்னதானமிட்டு சரி செய்யலாம். கோயில் வந்து கோயிலுக்கு திருப்பணி செய்யலாம், கோயிலுக்கு உழவார பணிகள் செய்து சனி தோஷத்தை போக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து மாந்தி தோஷத்தை அவ்வாறு செய்ய முடியாது. மாந்தி தோஷத்தை போக்கணும்னா ஒரே வழி,
இறந்து போனவர்களுக்கு, இறந்துட்டாங்கப்பா, இப்ப அந்த இறந்து போனவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த பிணத்தை, அந்த இறந்த சடலத்தை எடுப்பதற்கு பண உதவி செய்யறதோ, உடல் உழைப்பை போடுவதோ, இல்ல அவங்கள அடக்கம் பண்றதுக்கு உதவி பண்றதோ, புரியுதுங்களா? அப்படி செய்யும் போதுதான் உங்களோட மாந்தி தோஷமானது தீரும். இதுக்கு ஒரு உதாரணம், இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வெளியே போறோம், வெளியே போகும்போது பணத்தை பார்த்துட்டு போனா நல்லது. அது எப்படி வந்துச்சு இந்த வழக்கு? சொல்லுங்க பாப்போம். அது எப்படி வந்துச்சுன்னா, இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, போகும்போது நம்ம ஒரு காரியத்துக்காக போகிறோம். அந்த காரியத்தில் நிறைய தடைகளை ஏற்படுத்துறதுக்கு மாந்தி ரெடியாக இருப்பார். நீங்கள் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்கள் நல்லா இருந்தாலும் சரி, நிறைய தடைகளை ஏற்படுத்துறதுக்கு மாந்தி ரெடியாக இருப்பார். அப்படி ரெடியாக இருக்கிற மாந்தி நீங்கள் உங்களுக்கு ஒரு பிணமானது எதிரில் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போனவொடனே நிற்பீங்க. நின்று அந்த பிணத்திற்கு மரியாதை செய்வீங்க. அது நீங்கள் போகிற இடத்துல பிணம் வருதுன்னு ஒதுங்கி நின்னாலும் சரி, நிற்பீங்களா இல்லையா? அப்போ நிற்கும் போது அந்த பிணத்திற்கு நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அது காரை விட்டு ஒதுங்கி கூட நிற்பாங்க. அப்படி நிற்கும் போது நீங்கள் அந்த பிணத்திற்கு மரியாதை செய்யும் போது அந்த மாந்தியானது உங்களுக்கு அன்னைக்கு போகக்கூடிய காரிய தடையை நீக்குவார். அந்த காரியம் சக்சஸ் ஆகிடும். அதனால தான் பிணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த காரியம் வெற்றி அடைகிறது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி நீங்கள் மாந்தியை பொறுத்தவரை நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாகூர், நான் அது ஒரு கலாட்டா ஒரு சேனலில் நான் பேசியிருப்பேன். நிறைய சேனல்ஸ் கலாட்டா, ஐபிசி, விசில்ஸ், அது மாதிரி வித்தியாசமான பதிவுகளை நம்ம நிறைய பேசுகிறோம். அதே மாதிரி கருப்பானவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னா இந்த ஆண்டுகளை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ காதலர் தினத்துக்கும் நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருக்கோம். அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் பேசிகிட்டு இருக்கோம். சமூக பொறுப்போடு நிறைய பதிவுகள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியும், நீங்கள் யூடியூப்பில் போய் சீதா சுரேஷ் அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னாவே என்னோடய வீடியோஸ் நிறையா வரும். அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்படிலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாகூர் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மதம் நல்லிணக்கத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். மத நல்லிணக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் லால் சலாம்னு ஒரு படம் எடுத்தார். சங்கின்னு சொல்லிவிட்டாங்க அவரை போய். அவர் ஒன்றும் சங்கி இல்லை அப்படின்னு. அந்த சங்கின்னு அவர் கெட்ட பேர் சொன்னதை கூட அப்படியே மாற்றி ஒரு படத்தை எடுத்து அதை வெளியிட்டு சம்பாரிச்சிட்டாரு. அதை சம்பாரித்து நாளைக்கு போய் நாகூர் தர்காவில் உட்காந்து ப்ரேயர் பண்ண போகிறாரா, இல்லை ஜிம்மா மசூதியில் உட்காந்து ப்ரேயர் பண்ண போகிறாரா? ஒன்றும் பண்ண மாட்டார். அந்த காசை மூட்டை கட்டி வச்சு இமயமலையில் போய் இறைவனை தேடிட்டு இருப்பார். இமயமலையில் இறைவன் இல்லைடா, மக்களுடைய மனங்களில் இருக்காரு. விஜயகாந்த் எத்தனை இடத்துக்கு கோயிலுக்கு அலைஞ்சாரு? விஜயகாந்த் கோயிலுக்கு அலைஞ்சாரா? அதுக்காக கூட்டம் வந்துச்சா? சோறு போட்டார், மனுஷனா நடத்தினார். இவர் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இவர் இமயமலையில் போய் இறைவனை தேடிட்டு இருப்பார். நாளைக்கு ஞானபாபி மசூதியில் நாளைக்கு எல்லாரும் போய் தரிசனம் பண்ணலான்னா இவர் முதல்ல போய் நிற்க மாட்டாரா? நான் இந்துவாக பிறந்தேன், எனக்கு இந்து மதம் பிடித்திருக்கிறது. அதே சமயத்தில் கிறிஸ்தவனாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அது புத்தனாக இருக்கட்டும், எல்லாரையும் நான் அரவணைச்சு போகிறேன். இதுதான் நம்மளோட கொள்கை. அதை விட்டுட்டு ஏன் வேஷம் போடணும்? இதை நான் தனியாக ஒரு வீடியோ கேட்டிருப்பேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் என்னவா பிறந்திருக்கேனோ அதை சார்ந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ நீங்கள் நாகூர் போனீங்கன்னா நாகூரில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தெருன்னு ஒன்று இருக்கும். அங்கே ஒரு நாகராஜா கோயில் இருக்கும். அவ்வளோ சிறப்பான கோயில். நாகராஜா நாகக்கன்னியம்மன் கோயில் இருக்கும். நாகதோஷம் உள்ளவர்கள் போய் வழிபடலாம். அந்த கோயிலுக்கு தேர் நடக்கும். அந்த தேர் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுந்து நிற்பார்கள். அதே மாதிரி முஸ்லீம்ஸ் வாழ்கிற எல்லா ஊர்லேயும் நீங்கள் போய் பாருங்கள், பிணம் வந்தால் எழுந்து நிற்பாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்ப அந்த எழுந்து நிற்கும் போது அவங்களுக்கு அந்த பிரேத சாபம் என்பது வராது. மாந்தி ஆக்டிவேட் ஆக மாட்டார். ஏற்கனவே உங்களுக்கு மாந்தி தோஷம் இருந்தாலும் அந்த மாந்தியானது ஆக்டிவேட் ஆகாது. நான் சொல்றது புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சிரு, கடன் கழிகிற மாதிரி தான். அதை விட்டுட்டு நான் அவன் எனக்கு எதிரி, அவனை நான் விடமாட்டேன், அவன் இறந்தாலும் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிரேத சாபத்தை கொடுக்கும், பிரேத தோஷத்தை கொடுக்கும். மாந்தியை முழுசா ஆக்டிவேட் பண்ணும். அந்த மாந்தி முழுசா ஆக்டிவேட் பண்ணுனா என்னென்ன நடக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தா ஜாதகத்தில் லக்னத்திலேயே மாந்தி இருந்தால் அது சிசேரியன் குழந்தை, அறுத்து எடுத்த கேஸ். புரிஞ்சிச்சா? ஒன்று. ரெண்டாவது, இந்த மாந்தி என்ன பண்ணும், மாந்தி எந்த மாதிரி பிடிவாதத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லக்னத்திலிருந்து பார்க்கலாம். இந்த லக்னத்தில் மாந்தி இருந்தால் ஒரு உதாரணம் சொல்லலாம். மிதுன லக்னக்காரங்க, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம், அவங்க பார்த்தீங்கன்னா லக்னத்திலே மாந்தி இருக்கும். லக்னத்திலே மாந்தி இருக்கிறதால தான் மாந்திரிக விஷயத்தை நிறைய நம்பினாங்க. கேரளாவில் இருக்கிற குட்டிச்சாத்தான் அந்த இதெல்லாம் அவங்க கீப்பப் பண்ணாங்க. இந்த மாந்திரி அதிகமாக உள்ளவர்கள் குட்டிச்சாத்தனை வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிசேரியன் குழந்தைகள்லாம் என்ன இருக்கும், அவசரத்தில் பிறந்தது, எதுக்கிறதால முண்டி அடிச்சுட்டு ஓடும், முந்திரி கொட்டை கேஸு. அப்போ முண்டி அடிச்சுட்டு ஓடும். அப்போ நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற கர்வத்தை கொடுக்கும் லக்னத்தில் மாந்தி இருந்தா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுத்துட்டான் அப்படின்னா அவனை பழி வாங்குங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இது எல்லாமே ஜெயலலிதா மேடம் இருந்ததா இல்லையா?
பழி வாங்குற எண்ணத்தை கொடுக்கும். அதே மாதிரி உடல் பாதிப்பு கொடுக்கும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததா இல்லையா, இதை நடைமுறையோட பொருத்தி பார்க்கணும். அதுதான் வாழ்வியல் ஜோதிடம். நம்ம இருக்கிற பதிவுகளை நடைமுறையோட பொருத்தி பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்ப பாரு பார்த்தீங்கன்னா தான் என்ற கர்வம் இருக்கும். அப்படின்ற ஒரு கர்வம் இருந்துச்சா இல்லையா, இது எல்லாமே லக்னத்துல மாந்தி இருந்தா கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ன சாரம், லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னத்துடைய எந்த ஒரு வீட்டில் மாந்தி அமர்கிறாரோ அந்த வீட்டோடைய குணத்தை மொத்தமா கெடுத்துருவார். இப்ப லக்னத்துல உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் முழுசா, அப்ப லக்னத்தை மொத்தமா கெடுத்து முடிச்சிருவாருன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? லக்னத்தில் இருக்க கிரகம் எதுவாக இருக்கட்டும், லக்னத்தில் சூரியனே உட்காந்துருக்காரு அப்படின்னா அந்த லக்னத்தில் உட்காந்துருக்க சூரியனே இருக்காரு அப்படின்னா அவர் கூட போய் மாந்தி ஏறி உட்காந்துட்டாருன்னா அப்பாவோட பகையை உருவாக்குவாரு. புரியுதுங்களா? நெருப்பால கண்டத்தை உருவாக்காரு, எங்க பாரு சுட்டுக்கிற மாதிரி பண்ணுவாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி சூரிய தோஷத்தை முழுமையாக ஆக்டிவேட் பண்ணிவிடுவார். அப்பா வழி சொத்து வராது, அப்பாவுக்கு இருக்கும் கருத்து முரண்பாடு வரும், அப்பா வழி கலகத்தை ஏற்படுத்துவார். இப்படியாக தந்தையுடைய காரகத்துவத்தை மொத்தமா கெடுத்துருவாரு. அப்ப லக்னத்தோட காரகத்துவத்தை மொத்தமா கெடுத்துருவாரு. புரியுதா? இதை மனசுல வச்சுக்கணும். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாந்தி இங்க போச்சு அங்க போச்சு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உண்மையான ஜோதிடர் அல்ல. நோட்டை வாங்கிட்டீங்களா, ஒரு வார்த்தை சொல்லலாம், எங்க மாந்தி இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா மாந்தியை வச்சு ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. நோட்டை வாங்கிட்டீங்களா, மாந்தியை பார்த்துட்டீங்களா, அதை வச்சு கணக்கு சொல்லிட்டே வரணும். நான் சொல்றது புரியுதா? அதுக்கடுத்து இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வாக்குஸ்தானம் சொல்றோம். அதே மாதிரி குடும்பஸ்தானம் சொல்றோம். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றது குடும்பஸ்தானத்தை நம்ம ரெண்டாம் இடம் சொல்றோம், வாக்குஸ்தானத்தை ரெண்டாம் இடம் சொல்றோம், தொடக்க கல்வியை நாம பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சொல்றோம். இது எல்லாமே ரெண்டாம் இடம். இந்த ரெண்டாம் இடத்தை கெடுத்துட்டுறாரு. ரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னா தொடக்க கல்வியை கெடுப்பாரு. அப்ப சின்ன வயசுல ஒழுங்கா படிக்க மாட்டான், ஸ்கூல் போக மாட்டான். அதே மாதிரி பொய்யா சொல்லுவான், வாயை திறந்தாலே பொய் தான் வரும். ஏன்னா ரெண்டாம் இடத்துல தான் மாந்தி உட்காந்துட்டாரு. அப்ப வாயை திறந்தா பொய் தான் வரும். அதே மாதிரி குடும்பத்துக்கு பிடித்தமான ஒருத்தனாக நடந்து கொள்ள மாட்டான். அந்த பொண்ணா இருந்தாலும் குடும்பத்துக்கு பிடிச்ச ஒருத்தனா நடந்துக்காது. அதே மாதிரி கல்யாணத்துல பிரச்சனை வரும், கல்யாணம் பண்ணும்போது ஒரு புது உறவு வரும்போது சிக்கல் வரும் அப்படின்னு ரெண்டாம் இடத்து சாரத்தை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி ரெண்டாம் இடத்து அந்த சந்திரன் ரெண்டுங்கிறது சந்திரனோட மாந்தி சேர்ந்துட்டா அப்ப தாயோடைய உடல் நலம் பாதிக்கப்படும், தாய்க்கும் அவங்களுக்கு சண்டை வரும். ஆனா இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இங்கதான் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. மாந்தி எந்த கிரகத்தோடு சேர்கிறாரோ அந்த கிரக காரகன் மேல அந்த நபருக்கு பாசம் வரும், அவங்களுடைய அடிக்டா இருப்பாங்க. ஒரு மனிதனுடைய ஆசையை சொல்வது அயன சயன சுகம், அதாவது கணவன் மனைவியா படுத்திருக்க சுகத்தை சொல்வது 12ஆம் இடம் சொல்றோம்ல. ஒரு மனுஷனுக்கு ஆசை, இப்ப நான் விஜய் ஜாதகம் சொல்லும் போது அவர் கன்னி லக்னம் 12ஆம் இடம் சூரியன், பிறப்பிலேயே அவருக்கு அரசாளும் ஆசை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் 10 மாசம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவர் விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ வந்தவொடனே நிறைய சேனல்ல என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்க, நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆசையை தூண்டக்கூடிய இடம் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி நம்மளுடைய பாவத்தை நம்ம யார் மேல பாசம் வச்சு அதனால கஷ்டப்படணும்னு இருக்குன்னா அங்க போய் மாந்தி உட்காந்துக்குவார். இப்ப சூரியன் மேல சூரியனோட மாந்தி இருந்தா அப்பா மேல பாசம் வச்சு அப்பா மேல பாசம் வைப்போம், அப்பாவும் நம்ம மேல பாசம் வைப்பாங்க. நம்மளால அவருக்கு கஷ்டம், அவரால் நமக்கு கஷ்டம். ஆனா முக்கிய முடிவெடுப்பதில் அப்பாவால் ஒரு தப்பான முடிவெடுக்கப்பட்டு வாழ்க்கை கெட்டு போகும். அந்த வேலையை மாந்தி செய்வாரு. நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி சந்திரனோட மாந்தி கூட்டிட்டார்னா அம்மா மேல இவன் ஹைப்பர்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல பசங்க சொல்லுவாங்க ஹைப்பர். எனக்கு அந்த பொண்ணு மேல ஹைப்பர்ரா, ரொம்ப அடிக்டா இருக்கேன்டா, அந்த பொண்ணுக்கா வாழ்றேன், அந்த பொண்ணுக்கா எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தாய் மேல பாசமா இருக்கிறது. தெலுங்குல ஒரு ஹைப்பர்னு ஒரு படம் வந்துச்சு, புரியுதுங்களா? அதுல அப்பா மேல அவன் உயிரா இருப்பான், அந்த மாதிரி ஒரு புரியுதுங்களா? அந்த மாதிரி சந்திரன் கூட மாந்தி இருந்தா ஒரு பையனுக்கு சந்திரனோட மாந்திப்பா. என்கிட்ட ஜாதக நோட்டு வந்துச்சு, ஜாதக நோட்டுலாம் ஜாதகம்லாம் பார்த்து முடிச்சுட்டேன். உறவுக்கார பையன் தான் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொன்னேன், ஓகேம்மா இது ஓகே, அந்த அம்மாவுக்கு சம்மதமானு கேளுங்க அப்படின்னா. அவங்க அம்மாவுக்கு சம்மதமானு கேளுங்க அப்படின்னா. இல்லைப்பா அது என்னன்னு தெரியல, சம்மதமானு கேளுங்க. மணவரையில போய் தாலி கட்டுற நேரத்தில் கூட இந்த பொண்ணு வேணாண்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டா இவன் இறங்கி வந்துருவான். நான் சொல்றது புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அறக்குறையா முடிவெடுத்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்துவதில் அம்மா முக்கிய பங்கு எடுத்துருவாங்க. சந்திரனோட மாந்தி இருந்தா அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்பான், புரியுதுங்களா? அம்மாவுக்கு தான் மரியாதை கொடுப்பான். ஆனா அந்த அம்மாவாலேயே முக்கியமான முடிவில் கஷ்டப்படுவான், வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுவாங்கிறதா சாரம். நான் சொல்றது புரியுதா? அப்ப 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் வாக்குஸ்தானம் 2ஆம் இட காரகத்தை கெடுத்துருவாரு. அதே மாதிரி சந்திரனோட மாந்தி இருந்தாலும்
புரியுதுங்களா? அம்மாவால் வந்து பல நன்மைகள் இருந்தாலும் மிக முக்கிய முடிவில் அம்மாவால் தான் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றத நீங்க அழுத்தம் திருத்தமா சொல்லணும். அவங்க வாழ்க்கையில இப்போ ஒண்ணுமே இல்லை, அம்மா பேச்சு தான் கேட்டு எல்லாமே பண்றாங்க, எனக்கு அம்மா தான் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா கடைசியில வந்து அவங்க அம்மா பார்த்த ஒரு மாப்பிள்ளை கட்டிக்கிட்டு தான் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க. அம்மா சொன்ன ஒரு படிப்புக்கு போயிட்டு படிச்சு தான் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க. அம்மா சொன்ன ஒரு வேலைக்கு போயிட்டு சொல்லி தான் அவங்க காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க. சொல்றது அப்ப அம்மா எடுக்கிற முடிவை நீங்க எடுக்கக்கூடாதுன்றதை அழுத்தம் திருத்தமா நீங்க சொல்லிடணும். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி 3ஆம் இடம், இந்த 3ஆம் இடங்கிறது சகோதர ஸ்தானத்தை குறிக்கும், இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கும். ஓகேவா? அதே மாதிரி 3ஆம் இடத்தின் அதிபதியா பொதுவாக 3னா யாரு? குரு பகவான். அப்ப குருவோட மாந்தி ஒருத்தனுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா கடன் தொல்லையால் அவஸ்தைப்படுவான், எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லுவான், எதுக்கு எடுத்தாலும் வில்லங்கம் பண்ணுவான், வாக்கு கொடுத்ததை காப்பாற்ற முடியாம தவிப்பான். புரியுதா? பண வருவாய்க்காக போராடுவான். ஒரு நேரம் பார்த்தா திடீர் வருவாயை இந்த மாந்தி கொடுப்பார், ஒரு நேரம் பார்த்தா மொத்தமா தூக்கி கீழே போட்டு பாடா படுத்தி பந்தாடிடுவார். அதே மாதிரி இளைய சகோதரன் இப்ப ஒண்ணும் இல்ல, 3ஆம் இடத்துல மாந்தி இருக்குப்பா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கு. அவன் வந்து தன்னுடைய வருமானத்தின் பெரும்பகுதியை, அது செவ்வாயோட வரவே சேர்ந்துக்கிட்டார் போய். 3ஆம் இடத்தின் காரகமா இருக்கிறது செவ்வாய்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் தான் நீங்க வந்து இளைய, அப்ப செவ்வாயோட வர மாந்தி சேர்ந்துட்டார்னா இவன் சம்பாரிச்சு தன்னுடைய சகோதரனுக்கு தான் கொடுப்பான். சொல்றது புரியுதா? ஆனா நாளைக்கு திருமணம் செய்யும் போது அவனுக்கு சுக்கிரன் மாந்தி கூடி இருக்கு. இவன் ஜாதகத்துல, யார் ஜாதகத்துல? இந்த நபருடைய ஜாதகத்துல சுக்கிரன் மாந்தி கூடி இருந்தால் தன்னுடைய மனைவி துரோகம் செய்வாள். சுக்கிரன் மாந்தி கூடியிருந்து ஆண் ஜாதகத்தில் இருந்தா மனைவி துரோகம் பண்ணுவா. அதே மாதிரி பெண் ஜாதகத்துல குரு மாந்தி இருந்தா அந்த ஆண் வந்து உமனைசரா இருப்பான், நிறைய பெண்கள் தொடர்புல இருப்பான் அப்படிங்கிறது சாராம்சம். அப்ப இதுல வந்து இவனுக்கு ஏற்கனவே இந்த செவ்வாய் மாந்தி வரைய தொடர்பு பெறார் அப்படின்னா தன்னுடைய சகோதரனே அந்த துரோகத்துக்கு காரணகர்த்தாவா ஆயிடுவான். நான் சொல்றது புரியுதா? தன்னுடைய மனைவி கூட சகோதரனுக்கே கனெக்ஷன் ஆகி அப்படி ஒரு தப்பான உறவு ஏற்பட்டுடும். யார் மேல இவன் பாசம் வச்சிருக்கானோ அவனாலே அந்த தொல்லை வந்துடும். அந்த வேலையை இந்த மாந்தி பாப்பாரு. நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி 3ஆம் இடங்கிறது பயணம். அப்ப பயணத்தால மரணம் ஏற்படும். 3ஆம் இடம்னா இவன் அலைஞ்சுக்கிட்டே இருப்பான், எங்கேயாவது ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவான். எதிர்காலத்தில் அவனோட மரணம் எப்படி நிர்ணயிக்கப்படும்? பயணத்தால் நிர்ணயிக்கப்படும் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி நீங்க இந்த 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பயணத்தால் விரைய செலவு ஏற்படும். அப்ப நீங்க பயணத்தை குறைச்சிக்கோங்க நம்ம சொல்லிடணும். அப்படி சொல்லும் போது அந்த மாந்தியை நீங்க கட்டுப்படுத்த முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம், மண்மனை ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம். அந்த தாய் ஸ்தானம், மண்மனை ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானத்துல யார் இருக்கிறாரு அப்படின்னா மாந்தி போய் உட்காந்துக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தாய்க்கு உடல் பாதிப்பை கொடுப்பார். அதே மாதிரி மண்மனையில பிரச்சனையை கொடுப்பார். அதே மாதிரி உன்னை வந்து, ஏன்னா அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடம்ங்கிறது கேந்திரம். அந்த கேந்திரத்தில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாரு? கிரகம் மாதிரி சுத்த விட்டுருவார். அலைச்சல், பயங்கரமா அலைச்சல். ஒரு வேலைக்கு வந்து நிறைய அலைய விடுவார். நிரந்தர வேலையின்மையை கொடுப்பார். அதே மாதிரி நிரந்தரமா ஒரு நல்ல வீடு அமையாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அதே மாதிரி நான் ரொம்ப நாளா ஆசைப்படுறேன், இந்த மாதிரி ஒன்று அமையல அப்படின்ற ஒரு சூழலை கொடுப்பார். அதை நீங்க பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி 4இன் காரகமாக இருக்கக்கூடியது யாருன்னா ராகு பகவான். ராகுனா 4ன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப என்ன பண்ணுவாரு? ராகுவோட நீங்க வந்து மாந்தி சேர்ந்துறாரு அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா தந்தை வழி பாட்டன் உறவில் வரக்கூடிய சொத்தை பிரச்சனை பண்ணுவாரு. எங்க தாத்தா தான் என் மேல பிரியமா இருப்பார். ராகுவோட மாந்தி எங்க தாத்தா அவ்வளவு பிரியமா இருப்பார், ஆனா அவரோட சொத்து எனக்கு வரல, ஒரு உயில் கூட எழுதி வைக்காம செத்து போயிட்டாரு, அதனால எனக்கு அது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பார். நான் சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா புரியலையா? இன்னும் எளிமையா தான் சொல்லணுமா? எளிமையா தானே வருது, உங்களுக்கு புரியுதா? இல்லை, ஓகே ஓகே ஓகே. எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கும் போது ஐயோ நம்ம சொல்றது ஏதாவது ஓகே 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 சந்தோஷம். அப்ப நீங்க என்ன பண்ண, அந்த ராகு காரகத்துவம், அப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா மேல பாசமா இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழல்ல அவர் வந்து ரொம்ப உயிராக இருந்து வளர்ப்பாரு. ஆனா அவரே இப்ப அந்த ராகுவோட மாந்திங்கிறது தந்தை வழி பாட்டன். அப்ப அந்த தந்தை வழி பாட்டன் தான் பேரனை தூக்கிட்டு சுத்துவாரு, வண்டியில வச்சுட்டு பேர பிள்ளைங்களை வச்சு சுத்துற நிறைய பெருசா நம்ம பார்த்திருப்போம். அவங்க எல்லாம் பெரியவர்கள் எடுத்துட்டு போவாங்க. அவரே என்ன பண்ணுவாரு? பேரனுக்கு தான் எல்லாம் செய்ய நினைச்சிருப்பாரு, ஆனா திடீர்னு இறந்து போயிடுவார். அப்ப பேரனுக்கு அந்த சொத்தை எழுதி வைக்காம எங்க தாத்தா தான் எனக்கு எல்லாம் பண்ணாரு, அவரே எனக்கு கெடுபலன்னு செஞ்சுட்டாரு அப்படிங்கிற சூழல் வந்துடும். நான் சொல்றது புரியுதா? அப்ப எப்படி கெடுபலனை கொடுக்குறாருன்னு புரியுதா? அப்ப அதே மாதிரி இடம் மண்மனையாலும் பிரச்சனை வந்துடும், உயர் கல்விஸ்தானம் கெட்டு போயிடும். அப்ப 4ஆம் இடத்து காரகத்துவத்தை கெடுத்து விட்டுருவாரு. புரியுதுங்களா? அதுக்கடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்றது பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்தை சொல்லும், உங்களுடைய கர்ம வினையை சொல்லும். புரியுதுங்களா? உங்களுடைய வெற்றி வாய்ப்பை சொல்லும். அப்ப இந்த
காதல் திருமணத்தை தடுத்துருவார். 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தா அவன் கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் கேஸு, லவ்வுக்காக மருந்து குடிக்கிற கேஸு, காதலுக்காக மருந்து குடிப்பான் தெரியுமா, அதெல்லாம் இந்த கேஸ் தான். ஏன்னா மரணத்தை போய் சந்திக்க வைக்கும், இல்லைன்னா மரணத்தையே கொடுத்துரும். அந்த மாதிரி பண்ணும். அப்படி பண்ணும்போது இது எதுலாம் நம்ம பார்க்கணும்? 5ஆம் இடங்கிறது எது பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் லக்னத்துக்கு 5ன்னு பார்க்கணும், சந்திரனுக்கு 5ன்னு பார்க்கணும், அதுக்கடுத்து சனீஸ்வர பகவானுக்கு 5ன்னு பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி பார்க்கும்போது இதுல எதுலையாவது மாந்தி தொடர்பு பண்ணா அவன் காதலால் மருந்து குடிக்கிற கேஸு. அப்படி உள்ள ஒருத்தன் ஒரு 25 வயசுல வந்து ஒவ்வொன்றும் சோகமா வந்து உட்காந்தானா அப்ப இது காதல் மருந்து குடிச்ச கேஸ் நம்ம கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். நான் சொல்றது புரியுதா? அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்தோட காரகத்துவம் என்னென்ன இருக்கு அப்படின்றது அது எல்லாத்தையும் கெடுத்துருவாரு. இன்னொன்னு குரு புத்திர தோஷத்தை கொடுக்கும். 5ஆம் இடத்துல என்ன பண்ணுவாரு? புத்திர தோஷம் கொடுக்கும், புத்தியை கெடுத்து விட்டுருவாரு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்து காரகனா இருக்காம பாருங்க. என் பேக் கொஞ்சம் கொடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எல்லாம் தனியா கேளுங்க. நீங்க ஃப்ரீஸா உட்கார்ந்து நீங்க புரியுதுன்னு உட்காந்துருக்கீங்களா, புரியலன்னு உட்காந்துருக்கீங்களா? அப்ப இந்த 5ஆம் இடம் என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பூர்வ கர்மாவை சொல்றது, பூர்வ ஜென்ம கர்மாவை சொல்றது. அதே மாதிரி குலதெய்வத்தை சொல்றது. 5ஆம் இடத்துல மாந்தி சம்பந்தப்படும் போது குலதெய்வத்தை மறைச்சு விளையாடுவார். நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன், குலதெய்வத்தை மறைச்சு விளையாடுவார். அப்ப குலதெய்வம் தெரியாம இருக்கும், தேசம் விட்டு தேசம் போயிருவாங்க. அப்ப குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாந்தியை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி 6ஆம் இடம், அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்துக்கு காரகத்துவமா இருக்கக்கூடிய குரு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், புத்திர தோஷத்தை கொடுப்பார். அந்த ஒரு 5ஆம் இடத்துல மாந்தி இருக்குப்பா, அந்த பொண்ணு திருமணம் பண்ண உடனே கருச்சி தெய்வி நடக்கும், அபார்ஷன், குழந்தை தரிச்சு கெட்டு போயிடும் அப்படின்றத ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். அதில் நீங்க கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி 6ஆம் இடம், இந்த 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி, இது மூணையும் கொடுக்கும். அப்ப 6ஆம் இடத்துல ஒருத்தருக்கு மாந்தி உட்காந்துச்சுன்னா ஒன்று நோயால கஷ்டப்படுவான். சரி நான் நோயை சரி பண்றேன் அப்படின்னா உடனே கடன் வந்துடும். சரி கடனை சரி பண்ணா உடனே எதிரி வந்துடுவான். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த பிரேத சாபத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும், அந்த சாபத்தை போக்கணும். நான் சொல்றது புரியுதா? அப்ப மாந்தியை ஆக்டிவேட் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? 6ஆம் இடத்துக்கு காரகத்துவமா இருக்கிறதுக்காக நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. பொதுவாகவே மாந்தி எப்ப குறைவார்னா இறந்த உடலுக்கு பணிவிடை செய்யும் போது. ஒண்ணுமே இல்லை, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துருவாரு, நோயால கூட இறந்துருவாரு. இறந்த உடனே அந்த பாடியை தூக்கி கழுவுறதுக்கே பல பேர் வரமாட்டான், சொந்தக்காரனே வரமாட்டான். ஆனா சும்மா இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்து அந்த பாடியை கழுவி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அது வரலைக்கே இருந்த அந்த மாந்தி தோஷம், தடையை ஏற்படுத்தக்கூடிய மாந்தி தோஷம் விலகி 10 நாள்ல வெளிநாடு போயிடுவான் சம்பாதிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த மாந்தி தோஷம் நீங்கிடும். அப்ப பிரேதத்திற்கு எப்போ நீங்க உதவி செய்கிறீர்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையானது வளமாக போயிடும், மாந்தி தோஷம் நீங்கிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் இட காரகன் இருக்கார் இல்லையா, 6ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடன், சத்ரு, ரோகஸ்தானத்தை சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 6 அப்படிங்கிற நம்பர் யாரு? 6ங்கிற நம்பர் யாரு? சுக்கிரன். சுக்கிர பகவான் தான் 6. அப்ப சுக்கிரனோட மாந்தி சேர்ந்துட்டா அவர் என்ன பண்ணுவார்னா, ஆணுக்கு நீங்க ஒரு ஆண் ஜாதகம் வருதுப்பா, ஆணுக்கு பெண்ணை எப்படி பார்ப்பீங்க? எந்த கிரகத்தை பார்ப்பீங்க? ஆணுக்கு பெண்ணுக்கு, இப்போ ஆண் பெண் திருமணத்துக்கு வருது, ஒரு ஆணுடைய ஜாதகம் வருது, அப்போ எதை பார்ப்பீங்க? சுக்கிரனை பார்ப்போம், ஓகேவா? அதே ஒரு பெண் ஜாதகம் வருது, பெண் ஜாதகத்தில் எதை பார்ப்பீங்க? குருவை பார்க்கணும், குரு. அதனால தான் இல்லை, செவ்வாய் 2 பேருக்கும் பொதுவாக பார்க்கக்கூடியது, 2 பேருக்கும் பொதுவாக பார்க்கக்கூடியது. 2ஆம் இடத்து செவ்வாய், 7ஆம் இடத்து செவ்வாய், 4ஆம் இடத்து செவ்வாய், 8ஆம் இடத்து செவ்வாய், 12ஆம் இடத்து செவ்வாய். புரியுதா? அந்த செவ்வாய்க்கு நிறைய விதிவிலக்கு இருக்கு, அது ஒரு பதிவில் நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஆனா 2 பேருக்கு பொதுவாக பார்க்கக்கூடியது செவ்வாய் தோஷம். ஆனா 2 பேரும் தனிச்சனையா நீங்க பிரிக்கணும். இங்க நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம், அதுதான் தப்புன்றோம். புரியுதா? ஒரு பெண்ணானப்பட்டவள் ஆணை எப்படி தேர்ந்தெடுப்பானா, நல்லா படிச்சிருக்கானா, நல்லா வேலைக்கு போறானா, நல்லா சம்பாதிக்கிறானா, என்னை வச்சு நல்லா காப்பாத்துவானா அப்படின்னு தேர்ந்தெடுப்பா.
ஆனால் நம்ம ஆண் எப்படி தேர்ந்தெடுப்போம்? நல்லா அழகா இருக்காளா, நல்லா ட்ரெஸ் பண்றாளா, புரியுதுங்களா? ஏன்னா நாம ஒரு பெண்ணை சுக்கிரனாக பார்க்கிறோம், ஒரு பெண்ணானப்பட்டவள் ஆணை குருவாக பார்க்கிறாள். குரு என்பதால் லிக்விட் கேஷ் பணம், குருங்கிறதான் தங்கம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பார்த்து நீங்க நகை வாங்கி கொடுத்தாதான் உங்களை மதிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்ப நீங்க குருவாக தேர்ந்தெடுக்கணும். நீங்க ஜாதகத்துல வந்து வெறும் சுக்கிரனை மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. அப்ப ஒரு பெண் ஜாதகத்தை எடுக்கும்போது அவளுக்கு குரு எங்க இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை அமைவான்றதை நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். சுக்கிரனை மட்டும் பார்க்க கூடாது, புரியுதுங்களா? அப்ப இந்த 6ஆம் இடம் என்பது சுக்கிரனை சொல்லும். அப்ப அந்த சுக்கிரன் என்பவர் அழகு. அப்ப அதுல மாந்தி கூடுச்சுன்னா அழக கெடுத்துருவாரு. அதே மாதிரி ஒழுக்கக்கேடு செய்வாரு. சுக்கிரன் ராகு ஒருத்தனுக்கு இருந்தான் அப்படின்னா ஒரு சினிமா பிரபலம், அவர் வந்து சினிமாவில் பிரபலம். ஆனா சுக்கிரன் ராகு என்ன பண்ணும்? ராகு பொதுவாக என்ன பண்ணும்? எதிர்பாலினத்தை இழுக்கும், கொடுத்து கெடுப்பார். அப்போ ஒரு ரேங்க் கனெக்ஷனை கொடுப்பாரு. அப்ப சுக்கிரன் ராகு சினிமாவில் எந்த அளவுக்கு உயர்வை தந்தாரோ அதே அளவுக்கு பெண் விஷயத்துல வீக்கையும் கொடுத்தாரு. நான் அதுக்கு தீர்வு சொன்னேன். எப்பா அவருக்கு அந்த உயர்வு, சினிமாவோட உயர்வை நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா பொம்பளை விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ இல்லைன்னா சினிமா விட்டு வெளியே வந்துட்டு நீ ஒரு பொட்டி கடை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு அது வராதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு தீர்வு அதுதான். சினிமாவில் வர காசு பணத்தை எடுத்துக்கிற, சினிமாவில் வர உயர்வை எடுத்துக்கிற, அந்த அந்த பழக்கம், அந்த ராகு கொடுக்கக்கூடிய அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிற. அப்போ ராகு கொடுக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை நீ எடுத்துக்க மாட்டேன்னு சண்டை பிடிச்சின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்போ உன்னுடைய குறை. இதுக்கு 10 கோயில் அலைஞ்சு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி தான் அந்த மாந்தி, சுக்கிரன் மாந்தி இருந்தால் அந்த ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் மாந்திப்பான். அப்போ அவருடைய வீக்னஸ் என்னன்னா பொண்டாட்டி தான் வீக்னஸ். பொண்டாட்டிக்காக எல்லாம் வேணா பண்ணுவார். அது இவர் அழகாவே இருப்பார். அது அந்த அளவுக்கு அழகா இல்லாத ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். ஆனால் அந்த பொண்டாட்டி மேலே இவருக்கு பயங்கரமான ஈர்ப்பு இருக்கும். எப்போ பாரு பொண்டாட்டி தான் உழுந்து செஞ்சுட்டு இருப்பார். அதே பொண்டாட்டியால தான் கஷ்டப்படுவார். அதே பொண்டாட்டி நாளைக்கு துரோகம் செய்து அந்த துரோகத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாவார். நான் சொல்றது புரியுதா? இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இது ஒண்ணு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாகனம், சுக்கிரன் என்பது வாகனம். அப்ப வாகனத்துல போகும்போது விபத்து, நல்ல வாகனம் அமையாது, பழைய வாகனம் அமையும். எப்ப பாரு ஒரு வண்டியை வாங்கிட்டு ஒரு காரை வாங்கிட்டு அந்த காருக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாரு. பழங்காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, கெட்டு போனவனுக்கு ஒரு டீசல் என்ஜின் மோட்டர் இருந்தா போதும் அவன் கெட்டு போயிடுவான்றாங்க. இந்த தண்ணி இறக்கிற இன்ஜின் இருந்தா போதும் அதுக்கு செலவு பண்ணிட்டே இருப்பான், அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து வாகனம். அப்போ சுக்கிரன் மாந்தி இருக்கும்போது வாகன தோஷத்தை கொடுத்து வாகனத்தின் மூலியமாக பல்வேறு கஷ்டங்களை கொடுப்பார். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம். அப்போ கலஸ்திரஸ்தானத்தில் மாந்தி இருந்தாலும் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது. கடைசி நேரத்தில் போய் என்ன பண்ணுவார்னா, கல்யாண மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க, கல்யாணம் புட்டுக்குச்சுங்க, கல்யாண மண்டபம் வரலையும் போய் நின்றுடும். ஓடி போயிட்டாங்க, பொண்ணு ஓடி போயிட்டாங்க, பையன் ஓடி போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இப்போ கல்யாணம் ஒருத்தருக்கு 7ல் மாந்திப்பான். அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. ஃபிக்ஸ் ஆகி அந்த மாந்தி ஆனப்பட்டவர் சூரியனோட சம்மந்தப்பட்டுட்டாரு. 20 வருஷமாக உடல்நல பாதிப்பில் இருந்த ஒரு மனுஷன், அவங்க அப்பா 20 வருஷமா உடல்நல பாதிப்பில் இருந்தார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நிச்சயதார்த்தம் பண்ணி 10 நாளில் செத்து போயிட்டாரு. நான் சொல்றது கல்யாணத்தை நிற்குதா இல்லையா? கல்யாணத்தை தடை பண்றாரா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? அப்போ அதே மாதிரி பண்ணுவார். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ இந்த 7ஆம் இடம் மாந்தியை ரொம்ப நிதானமாக கணக்கு பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும். அந்த நேரத்தில் ஒரு வயதானவர் உடல் சரியாமல் இருந்தா அப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்லணும், எப்பா நீங்கள் நீண்ட நாள் கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க, டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறியா, உடனே நாளைக்கே கல்யாணம் பண்ணு, ஒரு 4 நாளில் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிடணும். அப்படி நம்ம பண்ணும்போது அது வந்து நமக்கு சரியா இருக்கும். இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு மரணத்தை கொடுத்து கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தும் அப்படிங்கிறத புரிந்துக்கணும். அதே மாதிரி இந்த கணவன் மறைவு உறவை சிக்கல் பண்ணும். அதே மாதிரி 7 அப்படிங்கிறது தடைக்காரகன் கேது. கேதுவோட நம்பர் என்ன? 7. அப்ப என்ன பண்ணுவாரு, தாய் வழி உறவு, தாய் வழி உறவோட கிரகம் எது? தாய் வழி உறவோட, தந்தை வழி உறவோட கிரகம் கேது. இது தந்தை வழி உறவோட கிரகம் ராகு. அப்ப தாய் வழி உறவோட கிரகம் எது? கேது. அப்ப கேது என்ன பண்ணுவார்னா அந்த தாய் வழி உறவை கெடுப்பார். அதே மாதிரி வீடு மண்மனையில் பிரச்சனை கொடுப்பார். அதாவது யாருக்காவது அவங்களுக்கு வந்து தாய் வழி உறவுல சொத்து பத்து வரணும் அப்படின்னா அந்த இடத்துல மாந்தி உட்காந்துட்டா அந்த வேலையை பார்ப்பாரு. அதே மாதிரி கேதுவோட மாந்தி இருந்தா அவன் தாய் வழி பாட்டி மேல பாசமா இருப்பான், அதிகமா கோயில் குளம் அலைவான், எப்ப பாரு விநாயகர் டாலர் போட்டுட்டு விநாயகன் பறந்துட்டு இருப்பான். இல்ல கேதுவும் பகைப்பட்டுட்டு அவரோட மாந்தி கூட்டிட்டாரு, சனி பலமும் இல்லைன்னா சாமியே இல்லைன்னு திட்டிட்டு இருப்பான். அப்படிங்கிறத புரிந்து நீங்க பலன் சொல்லணும். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஏற்கனவே நம்ம யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்?
ஆயுள் காரகன் யாருன்னு சொல்றான்? சனீஸ்வர பகவான். ஆனா அவருக்கு கொல்லும் உரிமை உண்டா? இல்லை. கொல்லும் உரிமை யாருக்கு உண்டு? மாந்திக்கு தான் உண்டு. அப்போ ஒரு குழந்தை பிறந்தது. திருச்செந்தூரில் வந்து ஒரு கோயில் பணியாளராக இருக்கார். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அவருக்கு வந்து ஒரு நீண்ட நாட்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து மூச்சு திணறலாக இருக்குது. பையன் சும்மா அழகாக இருக்கான், ஆனால் மூச்சு திணறலாக இருக்குது. என்ன சாமின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் டேட்டா பொறுத்து டைம்லாம் சொல்லுங்கன்னா சொன்னார். சொன்னோடனே நீங்கள் இப்போ முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணிச்சுக்கோங்க, முருகன் கொடுத்தால் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்து 1 ஹவரில் திருப்பி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு அழுதுகிட்டே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரியே பையன் இறந்து போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, முருகன் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். இது நடந்த உண்மை. எனக்கு உடம்புலாம் சிலுக்குது. இது நடந்த உண்மை. அந்த மாதிரி வந்து சனி மாந்தி சேர்க்கை. சனி ஆயுள்காரகன், ஆனால் அந்த ஆயுளை முடித்து வைக்கக்கூடியவன் மாந்தி. அப்போ சனி மாந்தி சேர்ந்து, புரியுதுங்களா, 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு நல்ல பார்வை, குரு பார்வை இல்லாமல் போனால் அது மரணத்தில் முடியும். புரியுதா? இந்த சனி மாந்தி சேர்ந்து அந்த ஏதாவது ஒரு இடத்துல சூரியனோட சம்பந்தப்பட்ட அப்பாவுக்கு மரணத்தையும், சந்திரனோட சம்பந்தப்பட்ட அம்மாவுக்கு மரணத்தையும், இப்படி எந்த கிரகத்தோட சேருதோ அவங்களுக்கு மரணத்தை கொடுக்கும். அதே மாதிரி சனி மாந்தி சேர்ந்து இருந்து, புரியுதுங்களா, ஆயுள் காரகனாக சனி நல்ல நிலையில இருந்து மாந்தியோட கூடனா நீண்ட நாள் வாழ்வார்கள், ரொம்ப நீண்ட நாள் வாழ்வார்கள். அப்போ இந்த சனி மாந்தி சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா உணவு அன்னதானம் நிறையா போடுவாங்க. நல்ல நிலையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அன்னதானம் போடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் மாந்தி உள்ளவர்கள் அன்னதானம் இடக்கூடாது. அவங்களுக்கு வந்து அந்த கர்மா கழியாது. புரியுதுங்களுக்கு? சனி மாந்தி சேர்ந்தவர்கள் அன்னதானம் இடலாம். அதே வந்து என்ன பண்ணா, சந்திரன் மாந்தி சேர்ந்தவர்கள் அன்னதானம் இடக்கூடாது. ஆனால் யாராவது பெண் சடலம், பெண் இறந்து போயிட்டாங்கன்னு, ஒரு வீட்டில் பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பெண் இறந்து போன பெண்ணுக்கு நீங்கள் உறவு இல்லையோ, இல்லை ஒரு அனாதையாக ஒரு பெண் இறந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு புடவை எடுத்து போட்டு, பெண் மானத்திற்கு கட்டுப்பட்டவள், புரியுதுங்களா, அவளுக்கு ஆடை தானம் செய்து அந்த பிரேதத்தை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்தால், இல்லை அந்த அடக்கத்துக்கு பண உதவி செய்தாலோ, பொருள் உதவி செய்தாலோ, ஆடை தானம் செய்தாலோ சந்திரன் மாந்தி தோஷமானது நீங்கும். அதை புரிந்து கொள்ளணும். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா, 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகஸ்தானம், லாபம். அதாவது யோகஸ்தானங்கிறது 9ஆம் இடம், தந்தை ஸ்தானங்கிறது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல மாந்தி கூடிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு, உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய யோகத்தெல்லாம் கெடுத்துருவாரு, தந்தையோட உடல் பாதிப்பு கொடுப்பாரு, தந்தையும் உன்னையும் பிரித்து வச்சு விளையாடுவார். அதே மாதிரி 9ஆம் நம்பருடைய கிரகம் எது? செவ்வாய். செவ்வாய் வந்து 9ஆம் நம்பருடைய கிரகம். அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த செவ்வாயோட மாந்தி கூட்டிட்டால் என்ன பண்ணுவார், சகோதர உறவில், இப்போ உனக்கு செவ்வாயோட ஒருத்தனுக்கு மாந்தி இருந்து நல்ல நிலையில் இருந்தால் தன்னுடைய அண்ணன் தம்பி மேலே தான் அவன் பாசமாக இருப்பான், அக்கா தங்கச்சி மேலே தான் பாசமாக இருப்பான், அவங்களுக்கு தான் உழுந்து செய்வான். அப்போ பொண்டாட்டிக்கு அவங்களுக்கு சண்டை வரும், புரியுதா? அதே மாதிரி அந்த சகோதரஸ்தானம் கெட்டு போகும்போது சகோதரனாலே பிரச்சனையும் வரும். மாந்தி பிரியத்தை கொடுத்து பிரச்சனையும் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். நான் சொல்றது புரியுதா? அப்போ அந்த மாந்தி தோஷத்தை கணக்கிடும்போது எந்த கிரகத்தோட மாந்தி சம்பந்தப்படுறாரோ அந்த கிரகம் தான் அவங்களுக்கு வீக்னஸ் அப்படின்றத நீங்கள் அடித்தந்திருத்தமாக சொல்லிடணும். சூரியனோட சேர்ந்தா அப்பா தான், சந்திரனோட சேர்ந்தா அம்மா தான், சுக்கிரனோட சேர்ந்தா மனைவி தான், செவ்வாயோட சேர்ந்தா சகோதரன் தான், ராகுவோட சேர்ந்தா தாத்தா தான், கேதுவோட சேர்ந்தா பாட்டி தான், தாய் வழி பாட்டி தான். அவங்க தான் அவங்களுக்கு லாபமும், அவங்க தான் அவங்களுக்கு நஷ்டமும். அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். நான் சொல்றது புரியுதா? அப்போ இந்த 9ஆம் இடம் கெட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணால் அந்த பூர்வ ஜென்மமானது கெட்டு போயிடும். அப்போ தந்தையால் பிரிவை கொடுக்கும், புரியுதா? அப்போ இவங்க இந்த 9ஆம் இடம் கெட்டு போனவர்களாம் யாரெல்லாம் அந்த அப்பா வழி உறவில் இறந்து போகிறாங்கல்ல, அப்பா வழி உறவில் இறந்து போகிறாங்கல்ல, பங்காளி உறவில் இறந்து போகிறவங்களுக்கு முறையாக அவங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கறது, முறையாக அவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க, காசியில் போயே கரைக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்க முடியாது. அப்போ வந்து பிரேதத்தை வந்து எரிச்சு அந்த சாம்பலை வச்சுக்கிட்டு பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. எனக்கு அங்கே போகலான்னு நினைக்கிறேன்டா அப்படின்னாங்க. உங்களுடைய உறவாக இருக்கும், உங்கள்கிட்ட பணம் இருக்கும், பையில் பணம் இருக்குது. அவங்க வந்து இங்கிறது ஒரு காவேரியில் போய், திருச்சி காவேரியில் போய் அவங்க வந்து அந்த சாம்பலை கரைப்பதற்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய சூழலில் இருந்து நீங்கள் ஒரு 2000 பணத்தை எடுத்து கொடுத்து, டேய் நீ போடா, இல்லைன்னா நானும் கூட வரேன்டா, வா போய் கரைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பிரேத சாபமானது நீங்கி நல்ல விஷயம் நடக்கும், மாந்தி தோஷம் நீங்கும். நான் சொல்றது புரியுதா? அப்போ அந்த 9ஆம் இடம் என்பது ஆக்டிவேட் ஆகும்.
புரியுதா? அதுக்கடுத்து 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதவியை கொடுக்கக்கூடியது. 5 தொழில்காரகன், 10 பதவிக்காரகன். புரியுதா? இந்த 10ஆம் இடத்துல மாந்தி ஒருத்தர் உட்காந்துன்னா பதவியை பறிச்சிருவார். ஓகேவா? நீங்க 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 10ஆம் இடத்துல மாந்தி சம்மந்தப்பட்டு எவனா ஒருத்தர் ராகு வேற சம்மந்தப்பட்டுட்டு அப்படி குரு வேற சம்மந்தப்பட்டார்னா ஆசிரியர் பணியில் இருப்பாங்க. ஆசிரியர் பணியில் இருப்பாங்க. அந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் ஏற்கனவே கெட்டு போயிருக்கும். அதே மாதிரி வந்து குரு நல்ல நிலையில் இருக்கும், ஆசிரியர் பணிக்கு போயிடுவாங்க. புரியுதா? சுக்கிரன் வேற கெட்டு போயிருக்கும், ராகு வேற ஏதோ ஒரு இடத்துல கோச்சாரத்தில் சம்மந்தப்படுவார், மாந்தி வேற 10ல் உட்காந்துருப்பாரு. அப்போ இந்த பிள்ளைகிட்ட தப்பாக பேசினாரு, பாடம் நடத்தும் போது அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சனையாகி அவருடைய பதவி பறிக்கப்படும். புரியுதா? அதே மாதிரி ஒரு பெரிய காவல் அதிகாரியாக இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உமன் இந்த பெண் பிரச்சனைகளை வந்து பதவி பறிக்கப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு எங்கேயாவது சம்மந்தப்பட்டுருவார், 10ல் மாந்தி இருந்து குரு எங்கேயாவது சம்மந்தப்பட்டுருவார். அப்போ லஞ்ச லாவணியத்தால் அவர் பதவி பறிக்கப்பட்டு அவர் வேலையை விட்டு வீட்டுக்கு போவார். நான் சொல்றது புரியுதா? அப்போ அந்த மாந்தி 10ல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ பதவி எங்கேயாவது பக்கத்தில் கோச்சாரத்தில் பதவி பறிக்கக்கூடிய சூழல் வந்துச்சா, தசாபத்தியில் பதவி பறிக்கக்கூடிய சூழல் வந்துச்சா, இந்த மாந்தி எங்கேயாவது ஆக்டிவேட் பண்ணாரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நான் சொல்றது புரியுதா? அப்போ நீங்கள் சொல்லும்போது தான் அது உண்மையான ஜாதகமாக இருக்கும். ஒருத்தர் பாதிக்கப்பட்டதை, ஒருத்தர் பட்ட கஷ்டத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது வந்து டக்குன்னு ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 10ஆம் இடத்தை பொறுத்தவரை பதவியை கொடுக்கறதும் அவர் தான், பதவியை கெடுக்கிறதும் அவர் தான். ஆனால் 10ஆம் இடத்துல மாந்தி இருந்து, மாந்தி வந்து ரெண்டே இடத்துல இருந்தால் மட்டும் நல்லது. அது எந்தெந்த இடம்? ஒன்று 10, இன்னொன்று 11. இந்த 2 இடத்துல மாந்தி இருந்தால் மட்டும் அவ்வளோ பெரிய நன்மையை செய்வார். அந்த மாந்தி நல்ல நிலையில் இருக்கும்போது, புரியுதா, திடீர்னு வேலை வாய்ப்பை கொடுப்பார், திடீர்னு ஒரு பதவியை கொடுப்பார், திடீர்னு ஒரு அரசாங்க அதிகாரியாக்குவார், திடீர்னு அரசியல் ஒரு பெரிய லெவல் கொண்டு போய் விடுவார். அதே கோச்சாரத்தில் ராகுவோட வேற கிரகத்தோட கெட்டு போகும்போது தான் இந்த மாதிரி பதவியை பறிச்சு விடுவார். நான் சொல்றது புரியுதா? அப்போ 10ல் மாந்தி இருப்பது, மாந்தி மற்ற எந்த இடத்தில் இருந்தாலும் சிரமம், அதே 10ல் 11ல் இருந்தால் மட்டும் லாபம். மாந்தி வேற எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்றது? சிரமம் தான். 10, 11ல் இருந்தால் மட்டும்தான் லாபம். சரி, மாந்தியுடைய ஆங்கில பெயர் என்ன அப்படின்னா டைட்டன். டைட்டன் தான் மாந்தியுடைய ஆங்கில பெயர். டைட்டன் வாட்ச் கட்டுறீங்களா? என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார். அவர் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஜாதகம் பார்த்து நீ ஃபாரின் போவடான்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா வீணா எங்கள் அப்பா கொத்தனார், நான் எங்கன்னா ஃபாரின், அது சிங்கப்பூர் போவடான்னு வேறு நான் சொல்லிட்டேன். நான் எங்கன்னா சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 3 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு, செண்டு பாட்டிலு, தைலங்கெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பழம் தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இப்போ காலில் விழுந்து கும்பிட்டு, ஐயா நான் இப்போ ஃபாரின் போயிட்டேன் நல்லா இருக்கு அப்படின்னு. எப்படா போனேன் அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னா இவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய பெரியமா பொண்ணு லவ் பண்ணியிருக்கு. ஒரே ஜாதி ஒரே குலத்தில் லவ் பண்ணியிருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஈகோ கிளாஸில் கல்யாணம் பண்ணிக்கல. இந்த பையன் அந்த கல்யாணத்துக்கு உதவி இருக்கா. அந்த மாப்பிள்ளை சிங்கப்பூர் சிட்டிசன், சிங்கப்பூரில் வந்து ரொம்ப வருஷமாக வேலைக்கு செய்கிறவன். இவன் முன்னிலையில் திருட்டுத்தனமாக ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டான். அதனால இவனை போட்டு எல்லாரும் அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே அந்த பையன் மாப்பிள்ளக்காரன் பார்த்துட்டு, என்னால் தான் நீ கஷ்டப்பட்ட, வாடான்னு பாஸ்போர்ட் விசா எல்லாம் இவனுக்கு செலவு பண்ணி இவனை தூக்கிட்டான். இவனை தூக்கிட்டு போனோடனே அவன் அங்கே போய் சம்பாரிச்சு இங்கே வந்து வீடு கட்டுறதுக்காக வரான். வீடு கட்டுறதுக்கு வந்தானா, இந்த எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டான், வீட்டுக்கு போயிட்டு வீடு கட்டுறதுக்கு வந்தான். அடுத்த நாள் போய் அஸ்திவாரம் தோன்றான். அஸ்திவாரம் தோண்டும் போது பக்கத்து வீட்டுக்கு இவனுக்கு சண்டையில் இவன் அடித்ததில் அவன் மண்டை உடஞ்சி போச்சு. மண்டை உடஞ்சி போனே அவன் உன்னை கேஸ் கொடுத்து உன்னை உண்டியில் நான் பண்ணுறேன்டான்னு துடிக்கிறான். அவனுக்கு ஜன ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் மாந்தி செவ்வாய் சேர்க்கை இருந்ததால தான் வெளிநாடு. செவ்வாய்ங்கிறது என்ன? செவ்வாய் தேசம் எது? ராகு தேசம் எது? ராகு தேசங்கிறது துபாய். செவ்வாய் தேசங்கிறது எது? சிங்கப்பூர்லாம் செவ்வாய் தேசம். அதனால தான் அவன் சிங்கப்பூர் போனது. அதே செவ்வாய் மாந்தி சேர்ந்துச்சுன்னா கத்தி குத்துவான், அடுத்தவனை ரத்தம் வர வைப்பான், அடுத்தவனை அடிப்பான். புரியுதுங்களா? செவ்வாய் ரத்தக்காரகன். நான் சொல்றது புரியுதா? அந்த மாதிரி அடிச்சதில் மண்டை உடஞ்சி போச்சா, அவனை பார்க்கறேன் தீக்கிறேன்டான்றான். இவன் அப்புறமா வந்து அண்ணா இது மாதிரி ஆகி போச்சு, சரி நீ ஸ்டேஷனில் போயிட்டு வக்கீல்லாம் வச்சு பேசிட்டு அப்புறம் வந்து என்ன பாடுறா அப்படின்னு. அதுமாரி வந்தா கையில் டைட்டன் வாட்ச் கட்டியிருக்கான். டைட்டன்றது யாரு? மாந்தி. அவனுக்கு மாந்தி எங்க இருக்காரு? ஆபத்தான இடத்துல இருக்காரு. கட்டினானா, பொட்டியை உடச்சி டைட்டன் வாட்சை கட்டின உடனே அடிச்சிட்டான். அவனை அடித்து மண்டையை உடச்சிட்டான். நான் என்ன பண்ணேன், நேராக கடலூர் போ, தேவனாம்பட்டினம் கடற்கரைக்கு போய் நல்லா தலைவாழை வாங்கிக்கோ, வெத்தலை பாக்கு வத்தி சூடெல்லாம் வாங்கி, பொரிக்கலை நிறையா வாங்கி, கடல் மாதாவை படைச்சிட்டு அதில் உன் வாட்சை கழட்டி அந்த இடத்துல வச்சு அப்படியே மொத்தமாக அள்ளி கடலில் போட்டுட்டு வந்துடுறா அப்படின்னா.
அண்ணா 10,000 வாட்ச் நான் போனால் போகிறேன், உனக்கு 5,000 நான் பணம் தரேன் அப்படின்னு. அதே மாதிரி வாட்சை கழட்டி அதில் பொச்சான் வச்சுட்டு நேராக போய் கடலில் போய் அதே மாதிரி இப்போ கடல் மாதாவுக்கு உப்பு தண்ணி, கடல் மாதாங்கிறது உப்பு தண்ணி, பரிகாரம். உப்பு தண்ணிங்கிறது பரிகாரம். ஒரு வீட்டில் வந்து தீய சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கடல் தண்ணியை வந்து நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து தெளிச்சிங்கன்னா தீய சக்தியானது விலகும். உப்பு தண்ணி அதில் தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்தான். இந்த 2 வீட்டுக்கும் ஒரு பொது மனுஷன் இருந்தார். அவர் வந்து பேசி சமாதானப்படுத்தி அவன் அடிப்பட்டதுக்கு ஒரு 10,000 வாங்கி கொடுத்து அவனுக்கு வைத்திய செலவெல்லாம் பார்த்துட்டு அந்த கேஸை வித்ட்ரா பண்ண வச்சுட்டாரு. ஃபாரின் திருப்பி போயிட்டான். இது எதுக்குன்னா அந்த மாந்திங்கிற பேர் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு ஒரு கமாண்ட் போடுவாங்க, உருட்டு உருட்டுன்னு. ஏன்னா அவனுக்கு அந்த விஷயம் தெரியாதெல்லாம் உருட்டுன்னு போடுவான். அதை பற்றி நான் கவலை மாட்டேன். எனக்கு ஒரு கமாண்ட் போடுவாங்க. எப்படி போடுறேன், ஐயா நீங்கள் தேவையானதெல்லாம் உருட்டு அப்படிம்பானுங்க. அவனுக்கு அந்த உருட்டாவது எனக்கு தெரியுதோ உனக்கு இதாடா நான் கேட்பேன். அந்த உருட்டு உனக்கு தெரியுதா, நீ உருட்டேன். ஏன்னா இவனுக்கு அதை பற்றி தெரியாது, அந்த அறிவு இருக்காது. அறிவு இல்லாமல் உருட்டும்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜூபிட்டர்னு ஒரு வண்டியோட பேர். ஜூபிட்டர்னா என்ன, ஆங்கில பேர் ஜூபிட்டர். அப்படின்னா என்ன, ஜூபிட்டர்ங்கிறது குரு. அப்போ குரு தோஷம் உள்ள ஒருத்தர் ஜூபிட்டர் வண்டி வாங்கிட்டு போனால் என்ன நடக்கும், கீழே தானே விழுவான். இது ஒரு சிம்பிள் லாஜிக் தானே. இங்கே பரிகாரம் என்பது சிம்பிளாக ஜோசியர்கள் சிம்பிளாக சொல்கிறோம், பெரிய அளவில் சொல்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அந்த பரிகாரம் உனக்கு எடுத்துக்குதான்றதான் நீ பார்க்கணும். இப்போ மஞ்சக்காமாலைக்கு வந்து நாட்டு வைத்தியம் தான் பண்ணணும்னு இருக்குது. அந்த மஞ்சக்காமாலை நாட்டு வைத்தியத்தை ஒரு பார்பர் ஷாப்பில் வேலை செய்கிற பார்பரை மருத்துவர் நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு வெத்தலையில் வந்து ஒரு மூலிகை வச்சு கொடுத்து ஒரு கீழாநெல்லி சாரை வச்சு கொடுத்து குடிச்சு சரியாக போச்சுன்னா நம்ம சரியாகிறத பார்க்கணுமா, அவங்க ஏன் நம்ம கொடுக்கணும்னு கேட்கணுமா? நமக்கு சரியாக வரதான் நம்ம பார்க்கணும், அவங்க ஏன் நமக்கு கொடுக்குறதுன்னு கேட்கக்கூடாது. இங்கே பரிகாரம் நம்ம சொல்கிறோம்னா அந்த பரிகாரத்தில் உனக்கு ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும். அப்போ இந்த சின்ன விஷயத்தில் சின்ன பரிகாரமே சரியாக போச்சுன்னா பயன்படுத்திக்கோ. ஏன் அதை என்ன விமர்சனம் பண்ணிட்டு, ஆனால் விமர்சனம் எவன் பண்ணுறான்னா அவன் தான் பரிகாரத்தை பயன்படுத்துவான். நான் சொல்கிறது புரியுதே புரியலீங்களா? இங்கே ஜோசியர்களை வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்க உண்மையாலுமே என்ன பண்ணணும், எவன் கலாய்க்கிறானோ அவன் தான் அந்த பரிகாரத்தை முதல்ல செஞ்சு சரி பண்ணிட்டு இவன் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருப்பான். அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த டைட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாந்தியோடைய இங்கிலீஷ் பேர். அந்த டைட்டன் வாட்சி 10ஆம் இடம் 11ஆம் இடம் உள்ளவர்கள் கட்டிட்டினா சூப்பராக இருக்கும். அப்படி உனக்கு நல்லா இல்லை அப்படின்னா நீ கட்டினா அது சிரமத்தை கொடுக்கும். அப்போ அதே கம்பெனியில் சொனாட்டா வேற கம்பெனி வேற இருந்தால் வாங்கி கட்டிக்கோ. நான் சொல்றது பாயிண்ட் புரியுதா புரியலையா? இது நடைமுறை உண்மை. ஆமா, 10ல மாந்தி இருந்தா டைட்டன் வாட்ச் கட்டணும். 11ல மாந்தி இருந்தா டைட்டன் வாட்ச் கட்டணும். அதே வேற இடத்துல இருந்தா கட்டக்கூடாது. இல்ல லக்னத்துக்கு 10, இந்த லக்னத்துக்கு 10 புரியுதுங்களா? லக்னத்துக்கு 10, ராசிக்கு 10, சனிக்கு 10 எது வலுவா இருக்குன்னு பார்க்கணும். இது 3 கணக்கிடுறான், அதுல எது வலுவா இருக்கோ அதை பார்க்கணும். நான் சொல்றது புரியுதா? அப்படி பார்த்து அதை சரி செய்யும் போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல மாந்தி, இந்த 11ஆம் இடத்துல மாந்தி சொல்லவே தேவையில்ல. கண்ணை மூடிட்டு சந்திரனுக்கு 11லையோ லக்னத்துக்கு 11லையோ புரியுதா சனிக்கு 11லையோ மாந்தி தொடர்பு பெற்றார்னா கண்டிப்பாக அவர் நன்மையை தான் செய்வார், தீமையை செய்ய மாட்டார். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ லக்னத்துக்கு மட்டும் 11ல் சம்மந்தப்படுறாரு, அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா சனிக்கு 11ல் சம்மந்தப்படாமல் சனிக்கு வந்து கெடுபலனா சம்மந்தப்படுறாருன்னா அப்போ 11க்கு கொடுத்த லாபத்தை கொடுத்துருவாரு, அப்போ சனிக்கு கூடிய கெடுபலனை கொடுப்பாருன்னு புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இந்த 3ஐயும் நீங்கள் கணக்கிடும் போது எது அதிகமாக இருக்கோ அதை வைத்து தான் நீங்கள் பலன் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு 11 லக்னத்துக்கு 11ல் மாந்தி சம்மந்தப்படுறாருப்பா, அதுக்குரிய லாபத்தை அவர் கொடுக்குறாருப்பா. ஆனால் அதே வந்து சனிக்கு 11ல் அவர் இல்லை, சனிக்கு வந்து பாதகத்தில் அவர் இருக்காருன்னா அப்போ 11க்கு கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுப்பாரு, லக்னத்துக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுப்பாரு, சனிக்கு கொடுக்கக்கூடிய பாதகத்தையும் கொடுப்பாருன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை தலை சுத்துற மாதிரி இருக்கா? இல்லை நீங்கள் வந்து இங்கே கணக்கிடுறீங்க இல்லையா? இப்போ சனியோட சம்மந்தப்படுறான்னா சனி திசையிலையோ சனி புத்தியிலையோ சனி கோச்சாரத்திலையோ அப்போ நடக்கும். புரியுதுங்களா? நீங்கள் இதை வந்து நடக்கக்கூடிய கோச்சாரம் என்பது என்ன, இதை பார்த்து பொருத்தி போட்டுக்கிறது தான் கோச்சாரம். புரியுதா? அதுக்கடுத்து 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தை பொறுத்தவரை 12ஆம் இடத்துலங்கிறது அயன சயன சுகம், கணவன் மனைவியாக படுத்திருக்க சுகங்கிறது 12ஆம் இடம். ஒரு மனுஷனுக்கு 12ஆம் இடம் கெட்டு போச்சுப்பா. 12ஆம் இடத்துல வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கெட்டு போச்சு. கெட்டு போய் 12ஆம் இடம் கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பையன் வந்து வந்தான். அதேமாதிரி அந்த பொண்ணு வந்து 12ஆம் இடம் கெட்டு போன ஒரு பொண்ணு. அப்போ வெளிநாட்டு மாப்பிள்ளையாக இருக்கா, அவனுக்கு கட்டி வச்சிடும் நான் சொன்னேன். ஏங்க அப்படின்னா, ஆமாம் வெளிநாட்டு மாப்பிள்ளைனா 3 மாதம் 4 மாதம் ஒரு வாட்டி தான், இவன் ஒரு 6 மாதம் ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவான், பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஊருக்கு போயிடுவான், டெய்லி பொண்டாட்டியோட இருக்க மாட்டான். அப்போ அது நல்லா இருக்கும். அப்போ 12ஆம் இடம் கெட்டு போனவர்கள் டெய்லி சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ நீ என்ன பண்ண, வெளிநாட்டு மாப்பிள்ளை கட்டி வைக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகிடும்.
அதை விட்டுட்டு டெய்லி சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஜாதகத்தை கட்டி வச்சுன்னா இவன் வெளிநாட்டு போயிட்டான்னு இது தப்பாக போயிடும். நம்ம அதில் வந்து ரொம்ப வித்தையை காட்டுக்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையை நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம ரொம்ப நம்மளுடைய முழு அறிவையும் பயன்படுத்தி இறைவனை வேண்டிக்கிட்டு, முருகா இதில் வந்து நான் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்கணும், அவங்க வாழ்க்கையை நான் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம செய்யும்போது அது சரியாக வந்துடும். அப்போ 12ஆம் இடம் அயன சயன சுகத்தை கொடுக்கும்போது கனவு வரும், தூக்கம் கெட்டு போயிடும், புரியுதா, படுக்கை சுகம் கெட்டு போயிடும். அப்போ அதை பார்த்து நீங்கள் பலன் சொல்லணும். நான் சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி அவரோட ஆசை 12ஆம் இடத்துல வந்து 12ஆம் இடங்கிறது ஒரு மனுஷனோட ஆசை. புத்தர் சொன்னார்ல, ஆசையே துன்பத்திற்கு காரணம். அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்துல மாந்தி இருக்கும்போது ஆசையை கெடுப்பார். இவன் நீ அப்போ அவனுக்கு என்ன சொல்லணும்? எப்பா நீ ஆசைப்படாத நடக்காது, நீ ஆசைப்படுற எதுவுமே நடக்காது, நீ ஆசைப்படக்கூடாது, நடக்கிறது நடக்கட்டுன்னு விட்டுறணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் சொல்கிறது புரியுதா? இது எல்லாமே மாந்தியோடைய காரகத்துவம். மாந்தியை பற்றி பேசினா எனக்கு வந்து இன்னும் நான் 2 நாள் கூட பேசியிருக்கலாம். ஏன்னா வந்து அதிகமாக நான் வந்து கேரளாவில் வந்து மாந்தியை கணக்கிட்டே நான் வந்து ஜோதிடம் படித்தேன். அதனால் பேசணுன்னா இன்னும் ஒரு 2 நாள் கூட பேசலாம். நேரமின்மை காரணமாக இன்னும் சுருக்கமாக முடித்துக் கொள்ளக்கூடிய காலத்தில் இருக்கேன். அப்போ மாந்திக்கான பரிகார ஸ்தலங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மாந்திக்கான பொது பரிகாரமாக நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, பிரேதத்திற்கு உதவி செய்யணும். என்ன சொல்லணும்? பிணம் என்று சொல்லக்கூடாது. புரியுதா? அவங்களுடைய பேரை இட்டோ, புரியுதா, அவர்களை இல்லை அவங்க அந்த அந்த அம்மா இறந்துட்டாங்க, அந்த ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. பிணம் என்று சொல்லாமல் இருக்கணும். ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி பரிகார ஸ்தலங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோயில்கள் இருக்குது. அதில் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு 4 கோயில்களை நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிகன் பகலில் பிறந்தார்கள்ல, நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஐயா நீங்கள் எந்த நேரம் பிறந்தீங்க? காலையில் பிறந்தீங்களா நைட்டு பிறந்தீங்களா? காலையில் பிறந்தீங்க. அப்போ காலையில் காலையில் ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னா அவங்க முக்கியமாக வந்துன்னா நைட்டு 12 மணியில் இருந்து காலை 12 முறைக்குள்ளே பிறந்தாங்கன்னா அவங்க பகல் பொழுதில் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் மோர் ஆக்டிவேட்டாக இருப்பாங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? 5 மணி 6 மணிக்கெலாம் எழுந்துக்குவாங்க. காலையில் ஆக்டிவேட்டாக இருப்பாங்க, சாயங்காலம் சொக்கி மேலே ஆகிடுவாங்க. அதே வந்து இரவில் பிறந்தார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மதியம் 12 மணிலேருந்து, புரியுதுங்களா, நைட்டு 12 மணிக்குள்ளே பிறந்தாங்கன்னா அவங்க காலையில் பார்த்தோன்னா சொங்கி மாதிரி இருப்பாங்க. அவங்க மதியத்துக்கு மேலே பார்த்தோன்னா ரொம்ப மோர் ஆக்டிவாக இருப்பாங்க, துருத்துருன்னு இருப்பாங்க, ராக் வழியாக இருப்பாங்க. அப்போ நைட்டில் தூங்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் பிள்ளைகளையும் அப்படி தான் நம்ம படிக்க சொல்லணும். பிள்ளைகள் நைட்டில் பிறந்த குழந்தைய அப்போ நைட்டு ஃபுல்லாக படிச்சிருப்பா, காலையில் தூங்கிக்கொண்டுரும். காலையில் பிறந்த குழந்தைய அப்போ நீ காலையில் எழுந்து படி, இப்போ தூங்கிட்டுருணும். அப்போ அவங்களோட படிப்பை அவங்க வந்து முழுசாக படிப்பாங்க. அதை விட்டு நீ மாற்றி சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் உனக்கும் பகையாக தான் வரும். அது நடக்காது. நான் சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி இந்த குளிகன் இருக்கார் இல்லையா, குளிகன் என்பது காலையில் நல்ல விஷயத்தை கணக்கிடுறதுக்கு குளிகனை பயன்படுத்தணும். மாந்தி மரணத்தை கணக்கிடுறதுக்கு அதை நம்ம ஜோதிடத்தில் பயன்படுத்துகிறோம். அப்போ பகலில் பிறந்த குழந்தையாக இருந்து அவங்களுக்கு வந்து இந்த குளிகன் தோஷம், அதாவது இந்த மாந்தி தோஷம் இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, எல்லாரும் ஒரே மாதிரி கோயிலுக்கு போகிறாங்க. இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஒரே மாதிரி கோயிலுக்கு போடாது. திருவாலங்காடு அப்படின்னு 2 கோயில் இருக்குது. ஒன்று கும்பகோணத்தில் இருக்கிற திருவாலங்காடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அருகில் இருக்கிற திருவள்ளூரில் இருக்கிற திருவாலங்காடு. இந்த 2 திருவாலங்காடு, இந்த வாலம் காடு, அதை பிரிங்க. வாலம்னா என்னது? வால். இதில் வாழ்த்தனமான கிரகம் எது? 10 கிரகத்திலே வாழ்த்தனமான கிரகம் எது? மாந்தி தான் வாள். அவன் தான் பிரச்சனைக்காரன். அப்போ அதனால தான் திருவாலங்காடு 2 கோயிலுமே வந்து அந்த வாழ்த்தனமான கோயில்களுக்கு பரிகார ஸ்தலமாக இருக்குது. அதில் குளிகன் பகலில் பிறந்த குழந்தைக்கு மாந்தி தோஷம் இருந்தால் நீங்கள் சென்னை திருவள்ளூரில் அருள்பாலிக்கக்கூடிய திருவாலங்காடு கோயிலுக்கு அனுப்பணும். இரவில் பிறந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் தோஷ பரிகாரம் செய்கிற மாதிரி இருந்தால் அவங்க வந்து கும்பகோணத்தில் இருக்க திருவாலங்காடு கோயிலுக்கு தான் அனுப்பணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ நீங்கள் அதை மாற்றி அனுப்புனீங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. அதே மாதிரி வந்துன்னா இல்லைங்க நான் பொதுவாகவே ஒரு கோயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னா, கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோயில் பக்கத்தில் இருக்கிற மங்கள சனீஸ்வரர் கோயில், திருநாரையூர் கோயிலில் போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவார், சனீஸ்வர பகவான் இருப்பார். இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா சேஷ்டா தேவி, புரியுதுங்களா, சாயாதேவி அவர் சமேதராக இருப்பார். இந்தாண்ட குளிகன் 2 பிள்ளைங்க 2 மனைவியோட சனீஸ்வர பகவான் குடும்ப சனீஸ்வர பகவானாக, மங்கள சனீஸ்வர பகவானாக காட்சி கொடுப்பார். புரியுதா? மங்கள நாயகர், அவருக்கு போய் நீங்கள் அர்ச்சனை செஞ்சு பண்ணும்போது அந்த மாந்தி தோஷமானது விலகும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து இந்த அதே திருவள்ளூர் பக்கத்தில், சென்னை திருவள்ளூர் பக்கத்தில் நம்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த நம்பாக்கத்தில் வந்து மாந்தீஸ்வரரை சிவனாக காட்சி கொடுக்குறார். மரகதாம்பிகை
சமேத மாந்தீஸ்வரர் ஒரு கிராமத்து கோயில். அது அங்கே போய் நம்பாக்கத்தில் இங்கே மாந்தீஸ்வரர் சிவனுக்கு அங்கே வந்து மாந்தீஸ்வரர் தனியாக இல்லை, சிவன் பேரே மாந்தீஸ்வரராக இருக்கார், மாந்தி தோஷத்தை நீக்கக்கூடியவராக இருக்கார். சனிக்கிழமை காலையில் அங்கே பூஜை நடக்குது. அந்த நம்பாக்கத்தில் போய் நீங்கள் மாந்தீஸ்வரர் பகவானுக்கு நீங்கள் ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது உங்கள் மாந்தி தோஷமானது விலகும். அதே மாதிரி திருவள்ளூர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் கண்ணாபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக மாந்தீஸ்வரர் காட்சி கொடுக்குறார். அங்கே போய் நீங்கள் வந்து தோஷ பரிகாரம் செய்யும்போது இந்த மாந்தி தோஷமானது விலகும். அதனால் வந்து இந்த மாந்தி தோஷம் இதெல்லாம் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணக்கூடியது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து திருநாரையூரில் போனீங்கன்னா திருநாரையூரில் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி. ஏன்னா நீங்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி இருக்கு இல்லையா, அந்த ராமநாத சுவாமிக்கு என்னன்னா ராமாவதாரம் எடுத்த பெருமாளை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ராமாவதாரம் எடுத்த பெருமாள் சிவனை பூஜித்த ஸ்தலம். அப்போ அங்கே நீங்கள் ராமநாத சுவாமி வணங்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? சிவனுடைய கடாட்சமும் கிடைக்கும், விஷ்ணுவோட கடாட்சமும் கிடைக்கும். அதனால தான் ராமநாத சுவாமி அவ்வளோ பெருசு, அவ்வளோ ஒரு சிறப்பு. இன்னொன்று வந்து பெருமாளை பெருசாக வழிபடணும். அதனால தான் பெரிய பெருமாள் சிலைக்கு பவர் அதிகம். அதே மாதிரி மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது, மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதுன்னு சொல்லக்கூடிய சிவனை குட்டியாக வழிபடணும். நீங்கள் காசியில் எவ்வளோ பெருசு இருப்பார், சிவன் குட்டியோன்னு இருப்பார். ராமேஸ்வரத்தில் எவ்வளோ பெருசு இருப்பார், குட்டியோன்னு இருப்பார். அப்போ சிவனை சிறியதாக வழிபடும் போது பலனை கொடுப்பார். அதேமாதிரி பெருமாளை பெரிதாக வழிபடும்போது பலனை கொடுப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கள சனீஸ்வர பகவான் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்தில் எந்த அமைப்பில் இருக்காரோ அதே அமைப்பில் ராமநாத சுவாமியாகவும் பர்வதவர்த்தினியாகவும் உங்களுடைய மாந்தி தோஷத்தை நீக்கிற சனீஸ்வர பகவானை தோற்றுவித்த ஒரு இறைவனாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். அதேமாரி நவகிரக ஸ்தலத்துக்கு நீங்கள் போக சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் எல்லாரும் செய்கிற தவறு என்னன்னா, நவகிரக ஸ்தலத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு நவகிரகத்தை வழிபடக்கூடாது. நவகிரகத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது திருநள்ளாறில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ப ஆர்ணீஸ்வரன் இருப்பார். அப்போ தர்பை புல்லு நாணல் எப்படி நம்ம கஷ்ட நஷ்டங்களுக்கு வளைஞ்சி நம்ம வளையணும் நெளியணும் அப்படிங்கிற மாதிரி ஆற்றுல வந்து நாணல் வந்து எவ்வளோ தண்ணி வந்தாலும் அழியாது, திருப்பி நிமிந்துக்கும். அதே மாதிரி நம்ம கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து சனீஸ்வர பகவான்கிட்ட சொல்லி நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் தர்ப ஆர்ணீஸ்வரர். அதே மாதிரி ஆலங்குடியில் பார்த்தீங்கன்னா ஆபத் சகாயேஸ்வரர். அப்போ குரு கெட்டு போய் கொடுக்கக்கூடிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடிய சிவன் தான் அந்த ஆபத் சகாயேஸ்வரர். இப்படி நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவனுக்கு தான் பவர் அதிகமே ஒழிய அங்கே இருக்கக்கூடிய நவகிரக சேத்திரத்துக்கு அல்ல. அப்போ சிவனை வழிபட்டு நவகிரக பரிகாரம் பண்ணும்போது அவங்களுக்கு பலிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த பகலில் பிறந்த குழந்தை இரவில் பிறந்த குழந்தைக்கு நம்ம ஜோதிடர்காரர்கள் ஒரு தவறு செய்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு குழந்தையானது இப்போ 25/2/2024 பிறந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. அப்படின்னா அது காலையில் 5 மணிக்கு பிறந்துச்சுன்னா ஆங்கில தேதிப்படி நீங்கள் வந்து அடுத்த நாள் 26னா 26 தான் குறிப்பிடணும். ஏன்னா வந்து ஒரு நாள் என்பது ஆங்கில தேதிப்படி நைட்டு 12 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் ஒரு நாள். அதே தமிழ் தேதி மாறாது. நல்லா புரிந்துக்கோங்க. தமிழ் தேதிப்படி ஒரு நாள் காலையில் 6:20க்கு சூரிய உதயம், 6:12க்கு சூரிய உதயம்னா அன்னையிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6:10க்கு சூரிய உதயம், அது வரைக்கும் தான் நீங்கள் கணக்கிடணும். அப்போ ஆங்கில தேதி மாறுபடும், தமிழ் தேதி மாறாது. அப்போ ஆங்கில தேதிப்படி 25ன்னு குறிச்சிடணும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேதிப்படி குறிக்கணும். புரியுதுங்களா? இது மாறி வருது 25/26லாம் நீங்கள் போடக்கூடாது. 2 நாளில் குழந்தை பிறக்காது. இந்த தெளிவுக்கு நீங்கள் வரணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு 25ஆம் தேதி இங்கிலீஷ் தேதி இருக்குன்னா அதுக்கு நீங்கள் சரியான தமிழ் தேதி எடுக்கும்போது மாறுபடும். நீங்கள் வந்து 6:20க்கு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்ச், இது வந்து தை மாதம் 8ஆம் தேதினு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. தை 8ன்னு இருக்குன்னா இங்கே 25ஆம் தேதி தை 8ன்னு தான் இருக்கும். அதே 26 நீங்கள் போடும்போது விடியகாலம் பிறந்த குழந்தை 26ன்னு போடுறீங்க. அதே அங்கே தை 9ன்னு மாறல, அது மாறாது. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ 6:20க்கு சூரிய உதயம் ஆன பிறகு தான் அது மாறும். அப்போ தமிழ் தேதிப்படி அதையே குறிப்பிடணும், இங்கிலீஷ் தேதிப்படி மாற்றிக்கணும். இந்த தெளிவுக்கு நீங்கள் வந்துடணும். சொல்கிறது புரியுதா? இது நிறைய ஜோதிடர்கள் செய்கிற தவறு. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், சொல்லுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? கண்டிப்பாக எடுக்கலாம். அது நீங்கள் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க. மாந்தி நின்ற நட்சத்திர சாரம் எடுக்கலாம், மாந்தியோட எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் அது ரொம்ப அவங்க வந்து கேட்குற அந்த குறுகிய காலத்தில் நீங்கள் வந்து அவ்வளோ டீப்பாக எடுக்க முடியாது. அதை எடுக்கிற திறமை இருந்தால் வரவேற்கிறது, அது சந்தோஷம் தான். நீங்கள் எல்லாத்துலேயும் மாந்தியை நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? மாந்தி நின்ற நட்சத்திர சாரம் பார்க்கலாம், மாந்தி நின்ற கிரக அமைப்பு பார்க்கலாம். அதேமாரி வந்து மாந்தி வந்து மாந்திக்கு பார்வை இல்லை, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மாந்திக்கு பார்வை இல்லை, தசாபுத்தி இல்லை. புரியுதுங்களா? அதனால் மாந்தியை பொறுத்தவரைக்கும் அவர் எங்கே நிற்கிறாரோ, எந்த கிரகத்தில் நிற்கிறாரோ, எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அதெல்லாம் கணக்கிட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு முழு பலனை தரும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இதுவரை என்னுடைய உரை கேட்டு
உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தியை முக்கியமான ஜோதிட குறிப்பாக எடுத்துக்கொண்டமைக்கு மிக்க நன்றி கடன்பட்டிருக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை வந்து மாந்தியினுடைய அற்புதங்களை பற்றி அழகான முறையில் நிறைய விஷயங்களை புதுமையான ஒரு விஷயத்தில் எல்லாமே ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலுமே இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. நிறைய தகவல்கள், அற்புதமான தகவல்கள் தொடர்ந்து கொடுத்த நம்முடைய சீதா சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் இப்பொழுது நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஒரு சிறப்பு செய்ய இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த மதிய உணவுக்கு முழு செலவையும் ஐயா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் மற்றும் விழாவிற்கு அற்புதமான ஒரு நன்கொடையும் கொடுக்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி உற்சாகப்படுத்த சிறப்பாக இருக்கும். லோகையா ஐயா, ஆனந்த ஐயா அப்படி வர சொல்லுங்க. ஐயா வர சொல்லுங்க. ஐயா வாங்க, அப்படி வாங்க, மேடைக்கு வாங்க. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் பேச வேண்டியது இருக்கிறது. உண்மையிலுமே வந்து ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவர் வந்து ஒரு ஜோதிடத்தில் வரணும் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஆர்வங்களும் எண்ணங்களும் சிந்தனைகள் இருந்தால் அதுக்குள்ளே வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஆண்டாள் முருகன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றி நிறைய சமூக சேவை, ஆன்மீக சேவைகள், எந்த ஒரு விழாவிற்கும் ஃப்ரீயாக செல்வதில்லை. அவர்னால முடிஞ்ச ஒரு நன்கொடை, அவர்னால முடிஞ்ச ஒரு சேவைகள், அவர்னால் முடிந்த ஒரு மகத்தான தன்மைகள், இது எல்லாமே தொடர்ந்து கொடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு வாரி வள்ளல் என்றே சொல்லலாம். அவருடைய மகத்தான சேவையை பாராட்டி தான் நம்முடைய விழாவில் வந்து ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட இருந்தது. அந்த கொடுத்தோம். அந்த நேரத்தில் ஐயா மேலே சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை அந்த அன்னைக்கு ஐயானால வர முடியல. அதனால தான் இன்னைக்கு வந்து ஐயாவை வர சொல்லி ஐயா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த விருதுகளும் கொடுக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னாடி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அளவு கடந்த ஒரு குரு பக்தி அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை, எல்லாத்துக்கும் அது வராது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் ஒரு வசதி படைத்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த தர்மங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து கொடுக்கணும்னா அது சாதாரண இல்லை. அது மட்டும் இல்லை, குரு பக்தின்றது எல்லாத்துக்கும் வராது. அந்த குரு பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு உதாரணமாக இருந்து அவர்களை சிறப்பாக வழிநடத்தி கொடுக்கக்கூடியவர், மிகப்பெரிய ஒரு வல்லராக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட திலகம் ஆண்டாள் முருகன் ஐயா அவர்கள் இப்பொழுது திக்பலத்தின் சூட்சமங்களை பற்றி சிறப்புரையாற்ற வருகின்றார்கள். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம்.